ஒன்றாம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை ஒருவர் படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 3.5 ஆண்டுகள் ஒரு தாய் தன் குஞ்சுகளை பேணி காப்பது போல ரொம்ப அழகாக நடத்துகிறார். அந்த 3.5 ஆண்டுகள் அவர்களை ஒரு ஊழியக்காரர்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ அவர்களை உருவாக்கிவிட்டு இயேசு தன்மேல் விழுந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆமாவா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் பேசுனா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். என்னுடைய சத்தம் இன்னைக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, அதனால் பாட வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கூடியமான மட்டும் தூங்காமல் இருக்க பாருங்கள். அதுக்கு மேலே கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள். ஆமீன். அவர்கள் கடைசியில் எழுப்பி வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். அப்போ இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர் உயிரோடு எழும்பி சீஷர்களுக்கு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்க துவக்கம் குறிக்கிறார். இந்த 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் செய்த முதல் காரியம் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் நீங்கள் கவனிங்க, அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது அந்த வசனம். கடைசி வார்த்தையை கவனிக்கும் பொழுது தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு முறை கூட சொல்லுங்க, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ இந்த இரவில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர்களை தரிசனம் உள்ளவர்கள் ஆக்கினார். அவர்களை கொண்டு தேவன் நினைக்கிற காரியம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. 3.5 வருஷங்கள் தன்னோடு கூட வைத்திருந்த அவர்களை சுவிசேஷத்திற்கென்று தெய்வம் பிரித்து விடும் பொழுது முதலாவது அவர்களை யாராக மாற்றுகிறார்? தரிசனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் தன்னை குறித்த தரிசனம், தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறார். தெய்வ ராஜ்யத்தை குறித்த தரிசனம். புரியுதா இல்லையா? அப்போ இயேசுவுக்கு தெரியும், தன்னோடு இருந்தவர்களாக இருந்தாலும் தரிசனம் இல்லாதவனை கொண்டு எதையும் செய்ய. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள்? 3.5 வருஷங்கள். இயேசுவோடு இருந்தாங்க, நடந்தாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க, குளிச்சாங்க, நடந்தாங்க. எல்லாமே அவரோடு இருந்தவர்களாக இருந்தாலும் இயேசுவுக்கு தெரியும், தேசத்தில் இவர்களை கொண்டு மாற்றங்கள் நடக்க வேண்டுமானால் இவன் யாராகணும்? தரிசனம் உள்ளவனாக. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு அநேக இடங்களில் ஒரு 100 வருடத்திற்கு முன், ஒரு 50 வருடத்திற்கு முன் ஒரு தலைவருக்கு தரிசனம் உண்டாகிறது. அவர் மூலமாய் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தில் அநேகர் இணைந்து பணியாற்றுகிறார்கள். யாருடைய தரிசனம் நிறைவேறுகிறது? அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. இவர்களுக்கென்று தனிப்பட்ட விதத்தில் ஒரு தரிசனமே இருப்பதில்லை. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
இவர் ஒரு ஸ்தாபன தலைவரானார். அவருடைய ஒரு தரிசனம் ஒரு ஸ்தாபனமாய் உடல் எடுக்கிறது. அதற்கு கீழே பணியாற்றுகிற எல்லாருமே உங்கள் தரிசனத்தை நான் சுமக்கிறேன் அல்லது என் தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். ஆனால் ஊழியம் செய்கிற எனக்கு என்னை குறித்த ஒரு தரிசனம் உண்டென்பதை நான் உணர்ந்ததே இல்லை. அப்போ நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு இருந்தவர்களாய் இருந்தாலும் தேசத்தில் மாற்றம் வர வேண்டுமானால் தனி நபர் தரிசனம் அவசியம். ஒரு அல்லேலூயா. சரியான தரிசனம் இடையிலே நிற்காது. 2, சரியான தரிசனம் நிறைவேறாமல் சாகாது. முதல்ல என்ன சொன்னேன்? சரியான தரிசனம் இடையிலே நிற்காது. 2, சரியான தரிசனம் நிறைவேறாமல். ஆமென். சரியான தரிசனம் ஒரு மனிதனோடு முடியாது. சரியான தரிசனம் ஒரு மனிதனோடு முடியாது. அந்த அப்படித்தானே அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் 2000 வருஷத்தை கடந்து இன்னைக்கு யார் கையில் இருக்கு? இவர் கையில் இருக்கு, இவர் கையில் இருக்கு, இவர் கையில் இருக்கு. கண்டவன் ஒருவன், ஆனால் இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்கள். ஆமென். இது என்னோடு சாகுமா? சாகாது. காரணம், இது சரியான தரிசனம். இது என்னிலிருந்து இன்னொருவருக்கு என்ன செய்யும்? பகிர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ சரியான தரிசனம் தனி மனிதனோடு சாகாது. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நாம் ஆரம்பிக்கிறது, நாம் சாகும் பொழுது சாக வேண்டியதல்ல, உலகம் இருக்கிறது வரையிலும் செயல்பட வேண்டிய ஒன்றாக. அல்லேலூயா. ஆமென். என்னுடைய பிரயாசம் நான் மரிக்கும் பொழுது மரிக்க வேண்டியதல்ல. என் தரிசனம் நான் மரிக்கும் பொழுது மரிக்க வேண்டியதல்ல. என் அழைப்பு நான் மரிக்கும் பொழுது மரிக்க வேண்டியதல்ல. என் கண்ணீர் நான் மரிக்கும் பொழுது மரிக்க வேண்டியதல்ல. இன்னும் 100 தலைமுறை வாழ்ந்தாலும் இந்த பூமியில் நான் வடித்த கண்ணீர் இந்த பூமியில் அநேகரை உருவாக்கி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்களோடு சேர்ந்து நான் எதிர்பார்க்கிற ஒன்று, அப்பா என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண போறீங்க? இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை தரிசனம் உள்ளவனாக்கும், என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். அல்லேலூயா. அப்படின்னா இதற்கு முன் தரிசனம் இல்லாதவர்கள் அல்ல, தரிசனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். தரிசனம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். தரிசனம் ஒரு எல்லையில் நிற்காது. தரிசனம் என்ன செய்யும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இருந்து நான் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் எனக்கு தெரியுது, நான் அது வரைக்கும் நடந்து வந்துட்டேன். அப்புறம் இப்போ பார்க்கும் வரைக்கும் அது வரைக்கும் தெரியுது. மறுபடியும் நான் வந்துட்டேன். இப்போ பார்க்கும் பொழுது அது வரைக்கும் தெரியுது. மறுபடியும் நான் வந்துட்டேன். இப்போ பார்க்கும் பொழுது இன்னும் தெரியுது. நான் மறுபடியும் வந்துட்டேன். இதில் வந்தப்போ இன்னும் தெரியுது. நான் மறுபடியும் வந்துட்டேன். ஆனால் அங்கே நின்று பார்த்தப்போ இது தெரியல, அங்கே நின்று பார்த்தப்போ இது தெரியல. ஆனால் தரிசனத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற புதிதாக என் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தரிசனம் ஆமென் செயல்பட்டு கொண்டே இருக்கும், புதிதாகி கொண்டே இருக்கும். புரியுதுங்களா பாஸ்டர்? அதனால ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தரிசனம் இருந்து பாஸ்டர், இப்போ அந்த தரிசனம் இல்லைன்னு சொல்லப்படாது, இன்னும் அது பல மடங்காக பெருகி இருக்கணும்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ராத்திரி இந்த கூட்டத்தினுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? என்னை இன்னும் தரிசனம் உள்ளவர்களாக்கும். ஒரு அல்லேலூயா. நான் சொல்லுகிறது கண்ணை மூடின பிறகு கருப்பா தெரிகிறது அல்ல. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏதாச்சும் தெரியுதா? கழுதே தெரியுதானே?
தோத்திரம். மொத்தம் கருப்பாக தானே தெரியுது. யாருக்கு கண்ணுக்குள்ளேயும் டீப்லைட்டு கிடையாது. ஆமாம், சில ஆட்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. கண்ணை மூடி வச்சுட்டு இயேசுவை நாமத்தில் இருள் மாறுவதாக. கண்ணை மூடுற எவனுக்கு தான் உள்ள விளக்கு தெரிஞ்சு. தோத்திரம். நிறைய பேர் டாக்கா புக்கா வேலையெல்லாம் செய்கிறான். சரி, அதை பற்றி எனக்கு நேரம் இல்லை, நமக்கு சீக்கிரம் போகணும். ஆண்டவர் கிருபை தருவாரா. இப்போ இன்னும் எங்களை தரிசனம் உள்ளவர்களாக்கும், இன்னும் என்னை தரிசனம் உள்ளவனாக்கும், இன்னும் என் வாழ்க்கையை தரிசனம் உள்ளவனாக்கும். இன்றைக்கி ராத்திரி நான் ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபிப்பேனே. ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம், ஆண்டவரே இன்னும் என்னை தரிசனம் உள்ளவனாக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், நாங்கள் ஒரு வாரத்தில் குறைந்தது ஒரு 4 மேடையாகிலும் நான் சந்திப்பேன். குறைந்தது ஒரு 4 மேடைகளை ஆகிலும் நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு சபைகளை பார்க்கும் பொழுதும் என் தரிசனம் தெளிவடைகிறதை பார்க்கிறேன். சில மனிதர்களோடு பழகும் பொழுது என் தரிசனம் சரியாகிறதை பார்க்கிறேன். சில மனிதர்களோடு பழகும் பொழுது என் தரிசனம் ஸ்ட்ரெங்க்ஃபுல் ஆகும், பலனடைகிறத நான் பார்க்குறேன். சில மனிதர்களோடு நான் பழகும் பொழுது, சில சபைகளுக்குள் வரும் பொழுது என்னுடைய தரிசனம் என்ன சரிப்படுத்தப்படுகிறதை நான் பார்க்குறேன். நான் சொல்வது புரியுதா இல்லையா? நம்ம நினச்சிருப்போம் இதுதான் ஊழியம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நபரோடு பழகும் பொழுது, இல்லையே இதை விட இது நல்லா இருக்கே, அப்போ என்னுடைய தரிசனத்தை இதை மாதிரி வடிவமைத்த அழகாக இருக்குமே, ஜெபம் பண்ணும் பொழுது என் தரிசனம் இன்னும் தெளிவட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால தான் தரிசனம் உள்ளவர்கள் தம்மில் என்ன செய்யணும்? உறவிலே காணப்பட வேண்டும். தரிசனம் இல்லாதவர்களோடு தரிசனம் உள்ளவர்கள் பழகக்கூடாது. அது என்ன உண்டாகும்? தரிசனம் பலகீனப்பட ஏதுவாகும். அதனால் இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் என்னை இன்னும் தரிசனம் உள்ளவர்களாக்கணும். ராமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பொதுவாகவே நான் தரிசனம் என்று சொல்லுகிற பகுதியில் ஆமென் 3 காரியங்களை சொல்லுவேன். வெற்றி அடைகிற ஒரு ஊழியக்காரனுக்குள் இருக்க வேண்டிய 3 விதமான தரிசனங்கள். இது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப லகுவாக இருக்கும். ஒன்று, என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். ஒரு முறை கூட சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். இது யாருக்கு இருந்துச்சு? பைபிளில் ஒரு 2 பேருக்கு சொல்லுங்கள். பவுலுக்கு இருந்துச்சு. என்னை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய தரிசனத்தில் ஒன்று, என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நான் யார் என்ற தரிசனம். ரெண்டாவது என்ன? நான் யார் என்ற தரிசனம். அப்போ நான் யார் என்ற தரிசனம் ஒரு மனிதனில் இருக்க வேண்டும். இருக்குமானால் தேவையில்லாத ஒரு இடத்துலையும் அவன் போய் நிற்க மாட்டான். ஏன்? நான் ஒரு ஊழியக்காரன். நான் சினிமா கோட்டைக்கு முன்னால் போய் பேசுங்க நிற்கக்கூடாது. ஏன்? நான் தேவ மனுஷன். பிராண்டி ஷாப்புக்கு முன்னால் நான் போய் நிற்கக்கூடாது. நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன். எந்த வீட்டிலையும் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத இடத்துக்கு நாம் போய் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிங்க. நான் யார் என்ற தரிசனம் உள்ளவர்களை வேறு ஒருவரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த தரிசனம் இல்லாதவர்களை தோத்திர ஸ்தாபனம் பாதுகாக்கணும், மனைவி பாதுகாக்கணும், புருஷன் பாதுகாக்கணும், பிள்ளைகள் பாதுகாக்கணும், தோத்திரம் விசுவாசிகள் பாதுகாக்கணும், ஸ்தாபன தலைவர் பாதுகாக்கணும், கூட போலீஸும் பாதுகாக்கணும். ஆனால் நான் யார் என்ற தரிசனம் இருக்கிற ஒருவனை யாரும் பாதுகாக்க வேண்டாம். அவனுக்கு தெரியும் என்னிடத்தில் ஒரு கிருபை இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்தால் அது நஷ்டப்படும், இவனோடு பழகினால் அது நஷ்டப்படும், இந்த வீட்டுக்கு போனால் அது நஷ்டப்படும், இந்த எல்கையை நான் கடந்தால் என் கிருபையை நஷ்டப்படுத்த வேண்டியதற்கும் இந்த கிருபையை நான் பெறுவதற்கு
ஏறே கிரயம் கொடுத்திருக்கிறேன், ஒரு நாளும் என் கிருபையை நஷ்டப்படுத்த கூடாது. தான் யார் என்ற தரிசனம். அப்போ ஆமென், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒன்று, நான் யார் என்ற தரிசனம். இரண்டாவது, என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம். ஒருவேளை முதல்ல நம்ம சொன்னோம், என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம், இல்லையானால் நான் யார் என்ற தரிசனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னை அழைத்தவர் யார் என்ற தரிசனம் ஒரு மனிதனில் இருக்குமானால் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டியது வராது, சவால்களை கண்டு பயப்பட வேண்டியது வராது. காரணம் என்ன? தன்னை அழைத்தவர் யார் என்ற தெளிவு அவர்களுக்கு உண்டாகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபைன். இப்போ மூன்றாவதாக அழைப்பு தரிசனம் என்ன? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ இந்த தரிசனம் ஒரு மனிதனில் இருக்குமானால் தேவையில்லாத வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டான். அவ்வளோதான். இந்த இடத்திலே வேலை செய்ய கர்த்தர் என்னை அழைக்கலை, இந்த இடத்திற்கு போக கர்த்தர் என்னை அழைக்கலை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தோத்திரம், இயேசு கிறிஸ்துவிற்கு அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அப்போ தான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற தெளிவு அந்த மனிதனுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு போதகர் முகாமொன்றை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் என்னிடத்தில் வந்து, பாஸ்டர், 18 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், என் ஊழியமே வளரல பாஸ்டர், நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். அப்போ நான் விளையாட்டாக சிரித்து மேனிக்கு கேட்டேன், உம்முடைய அழைப்பு என்னன்னு கேட்டேன். என்னது? உடனே அதை தெரியாமல் தான் பாஸ்டர் சுற்றிக்கிட்டே வாரேன். அப்போ 18 வருஷமா நீ என்ன பண்ணனேன்னு கேட்டா அவர் பார்க்கறதுக்கு மான் பார்த்த மாதிரி பார்க்குறார் சார். வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? 18 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரே ஆதங்கம், என் ஊழியம் என்ன செய்யலை, வளரலை. சரி, இப்போமாவது வாயை திறந்தியே. அப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன், உன்னுடைய அழைப்பு என்ன? நீ தேவனிடத்திலிருந்து பெற்ற தரிசனம் என்ன? உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு தான் அழைக்கிறார். ஆமென். அதான், என்னை அழைத்த பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். அந்த நோக்கத்தில் நான் நிற்கிறது வரையிலும் நிச்சயமாக மாற்றம் வரும். ஆனால் அநேகருக்கு தன்னை எதற்காக அழைத்தார் என்று சொல்லுகிற தரிசனமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் தோத்திரம் காலங்களும் நாட்களும் வீணாகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ராத்திரி 3 காரியங்களை படித்தோம். என்று என்னை அழைத்தவர் யார், இரண்டாவது நான் யார், மூன்றாவது நான் எதற்காக என்ன செய்யப்பட்டேன். அல்லேலூயா. அந்த எதற்காக அழைக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கீழே உங்கள் அழைப்பை ஒன்று எழுதுறீங்களா? சும்மா எழுதுங்க. உங்கள் அழைப்பை ஒன்று எழுதுங்க பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கழியட்டும். தோத்திரம். நம்ம ஒன்று பார்ப்போம், நம்ம அழைப்பு என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன. ஏன்னா நம்முடைய ஊழியத்தில் அது தெளிவாக இருக்கும்னா தோத்திரம் நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அப்போது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு பின்னும் தேவனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். தரிசனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆண்டவர் பல மனிதர்களுக்கு தேவன் தரிசனமானார், தரிசனம் கொடுத்தார். ஒவ்வொரு தரிசனங்களுக்கு பிறகும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. இன்றைக்கு ராத்திரியில் நான் தெளிவாக சொல்கிறேன், என்னுடைய 28 ஆண்டுகளாய் நான் ஒரு சபை போதகர். 28 ஆண்டுகளாய் நான் ஒரு சபை போதகர். சில ஆயிரங்கள் கூடி வருகிற ஒரு சின்ன சபையை ஏசப்பா எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வெற்றிக்கு பின்
என்னுடைய தரிசனத்தில் நான் துவங்கியதே என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். ஒரு மனிதன் தரிசனத்தில் துவங்குவான் என்றால் அவனுடைய ஊழியத்தை எவராலும் சிதைக்க முடியாது. அதனால நான் எப்பவுமே எந்த இடத்துலையுமே ஒரு 30 வருஷம் பாஸ்டராக இருந்தாலும் சரி, முதல்ல எங்கே தான் தொடங்குவேன் தெரியுமா? எல்லா ஆறுகளுக்கு பின்னும் எங்கேயாகிலும் ஒரு நீரூற்று இருக்கும், அதை தொடணும். அது கண்மலையின் சரிவிலிருந்து துவங்குமானால் அது எந்த காலமும் வற்றாது. அந்த கண்மலை கிறிஸ்து. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ பெரிய வாய்க்காலாக இருந்தாலும் சரி, அது போய் 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 கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் தான் போய் நிற்கும்? ஒரு நீரூற்றில் தான் போய் நிற்கும். அந்த நீரூற்று கரெக்டாக மலையடி வாரத்தில் ஆரம்பிக்குமானால் அதை ஒரு காலமும் அது வற்றாது. அது வற்றினாலும் எதிர்பார்ப்புண்டு மறுபடியும் என்ன செய்யும்? அது எழும்பிக் கொள்ளும். அப்போ ஒரு மனுஷனுடைய வெற்றியும் தோல்வியையும் எங்க கவனிக்கணும்னா அவனுடைய துவக்கத்தில் கவனிக்கணும். அல்லேலூயா. துவக்கம் சரியில்லை என்றால் முடிவு தாறுமாறாய் மாறும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அதனாலதான் பிள்ளையாம் ஜெபிக்கும் பொழுது நீதிமான் மரிக்கிறது போல் மரிப்பேனாக என்றார். ஒரு மனிதனுடைய முடிவு சரியாய் இருக்க வேண்டுமானால் அவனுடைய தொடக்கம் சரியா இருக்கணும். ஒரு சபை நிற்கணும்னா அந்த சபையினுடைய தொடக்கம் சரியா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு சபையிலிருந்து பாதியை பிரிச்சுட்டு போய் அதில் ஒரு அழகாக ஒரு கூடாரம் கட்டி தன்னை போதகர்கள் என்று நினைத்து கொள்வார்கள். இது சரியான துவக்கம் அல்ல. கண்டிப்பாக இவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அது மறுபடியும் ரெண்டாகும். கண்டிப்பாக தோத்திரம், இவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த ஊழியம் தாறுமாறாய் மாறும். காரணம், அந்த ஊழியத்தின் துவக்கம் சரி கிடையாது. அதை எவன் நினைத்தாலும் நிறுத்த முடியாது. அதே நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்தின் மேல் தரிசனம் உண்டு, ஒரு ஜனத்தின் மேல் தரிசனம் கொண்டு தன்னை குறித்த தரிசனத்தோடு அந்த இடத்திற்கு போய் தனித்து அமர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை சந்தித்து அந்த ஜனங்களை சிறுக சிறுக சேர்த்து பெரிய தரிசனத்தோடு கட்டி எழுப்புவானே. ஆனால் இந்த உலகமே நினைத்தாலும் அவனுடைய தரிசனத்தை அணைக்க முடியாது. காரணம் என்ன? தரிசனத்திற்கு கிரயம் செலுத்தி இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவன் பிரயாசப்படாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சபையை ஆரம்பித்த யாராகிலும் இருந்தால் உங்கள் கைகளையே அதை ஒரு நாள் நஷ்டப்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த சபை உடைவதற்கு நீங்கள் காரணமாய் இருந்தீர்களோ உங்கள் கண் காண இன்னொரு கரம் அந்த சபையை ரெண்டாக்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது சாபம் அல்ல, இது தீர்க்க தரிசனம். சாபமாக எடுத்தாலும் தப்பில்லை, இது நடப்பதே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் 30 வருஷம் தேவையில்லை. தரிசனம் தெளிவாக இருக்குமானால் 10 நாளையில் அற்புதம் நடந்து கர்த்தர் ஊழியத்தை கட்ட முடியும். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தரிசனத்திற்கு பின், தனிநபர் தரிசனத்திற்கு பின் 3 காரியங்கள் இருக்கிறது. தனிநபர் தரிசனத்திற்கு பின் 3 காரியம் இருக்கிறது. ஒன்று நபரை குறித்த தரிசனம். சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. நபரை குறித்த தரிசனம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதாமா? நபரை குறித்த தரிசனம். நான் ஒரு காரியம் சொல்றேன். இந்த போதகரை குறித்து ஒரு தரிசனம் இருக்குமானால் இவரை கொண்டு தெய்வம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை வேறு எவனை கொண்டும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அந்த நபர் தான். அந்த நபர் தான். இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சபைக்குள்ள தரிசனம் கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல்
அந்த மேடையில் வேற எவனும் செயல்பட முடியாது. நான் ஒன்று சொல்கிறேம்மா, சில மேடைகளுக்கு நாங்கள் போவோம், சில மேடைகளுக்கு போவோம். அந்த சபை போதகர் மனம் திறந்து, ஆண்டவரே இந்த மனிதனை என் சபையில் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த மேடையில் எங்களால் பயன்பட முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஏனென்றால் அவன் அந்த சபைக்கு தூதன், அந்த சபைக்கு தூதன். அந்த சபையினுடைய அதிகாரம் அவனுக்கு மட்டுமே உண்டு. அவன் ஆவியை சிறைப்படுத்துவானே, ஆனால் தோத்தர் என் ஊழியம் சிறைப்படாது, என்னால் அந்த சபையில் செயல்பட முடியாது. அதே நேரத்தில் இந்த பாஸ்டர் மனசில் நினைக்கிறார், என்னை விட இந்த பாஸ்டர் பயன்பட்டா இந்த மக்கள் என்ன மதிக்க மாட்டாங்கன்னு அவர் நினைச்சு தன் இருதயம் திறக்கப்படவில்லை என்றால் எங்கள் ஊழியம் சாமட்டில் தான் போகும். ஜெயிக்க முடியாது. ஓப்பனாகவே பேசுகிறேன். அதே நேரத்தில் இந்த இடத்தில் தரிசனம் உள்ள ஒரு மனுஷன் மனதில் என்ன ஆசையை வைத்து, இது என் சபையில் நடக்கணும், இது என் குடும்பத்தில் நடக்கணும், இது என் ஊழியத்தில் நடக்கணும், இது இன்னைக்கு நடக்கணும்னு அவன் அனுமதி அளிப்பானே, ஆனால் ஆவியானவர் எவரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி மனித தரிசனம் அது இருந்ததுனால தான் எலியா ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் சொல்லாம மழை, அவ்வளவுதான். சாவி யார் கையில் இருக்கு? ஏன் அந்த தேசத்தில் வேற தீர்க்கதரிசிகள் இருந்தார்களா? இருந்தாக. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்களா? இருந்தாக. மந்திரவாதிகள் இருந்தார்களா? இருந்தாக. அமை சிலை வழிபாடு செய்தவர்கள் இருந்தார்களா? இருந்தாக. ஆனால் சாவி மட்டும் யார் கையில் இருந்துச்சு? 1000 பேர் இருக்கலாம், ஆனால் தரிசனம் உள்ளவனிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் திறவுகோலை கொடுத்திருப்பார். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லுது புரியுதாம்மா? ஆண்டவர் அனுப்பி நீங்கள் தரிசனத்தோடு ஒரு இடத்திற்கு போயிருப்பீர்களானா அந்த தேசத்தின் திறவுகோல் உன் கையில் அல்லாமல் வேறு எவன் கையிலும் இருப்பதில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படின்னு மாறி நடைமுறைப்படுமா? கரெக்டாக தெரியும். தனி மனித தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட சொல்லுங்க, தனி மனித தரிசனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த மனிதனை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறது அவனை கொண்டு மட்டும்தான் ஆண்டவர் செய்வார். அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவனை சம்மதிக்க பண்ணி அவர் செய்வார். யோனாவை கொண்டு ஆண்டவர் இதை செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சார், ஓடி போகலான்னு நினைச்சார். அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்தி ரிட்டர்ன் கொண்டு வந்தார் தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், உங்களை குறித்த தேவ திட்டம் இருக்குமானால் கிளம்பி போகணும்னு நினைக்காத, தோத்திர கோமணத்தோடு திரும்பி வர வேண்டியது. அது கூட சில நேரம் மிஞ்சாதும் பண்ண. ஒரு அல்லேலூயா. அவர் பிளான் பண்ணிட்டார்னா கொண்டு வந்துடுவார். தனி மனித தரிசனம் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த ராத்திரியில் இந்த ஆலயத்திற்குள்ளே தனி மனித தரிசனத்தை சுமக்கிற சில தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. தோதர் அது என்ன என்பது தெரியாதது தான் நமக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை. தோத்திரம். வருகிற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று தனி மனித தரிசனம், 2 தேசத்தை குறித்த தரிசனம். 2வது தனி மனித தரிசனம், 2வது என்னது? தேசத்தை குறித்த தரிசனம். ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. தோத்திர. இந்த சபைக்கு போதகர் யார்? இந்த சபைக்கு போதகர் யார்? வெளியே வந்தார். அந்த முகத்தை ஒன்று நான் பார்க்கலாமா? இந்த சபைக்கு போதகருடைய முகத்தை நான் பார்க்கலாமா? பாஸ்டர் ஞானராஜ் அவர்கள் முதுமையானவர்களா இளமையானவர்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தானே அது. நன்றி. எத்தனை வருஷமாச்சு இந்த ஊழியத்துக்கு வந்து? 13. நீ யாரு? இது ஆரம்பிச்சது யாரு? இதுக்கு கத்தர் தான். நான் கதை சொல்லுவேன் பரவு சிக்கனா சிங்கனாபனமாயிரும். இது இந்த ஊழியத்தை தொடங்கினது கத்தர் யாரை கொண்டு தொடங்கினார்? நீங்கள் தானே தொடங்குனீங்க. இந்த தேசத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? உங்கள் ஊர் எது? நாசரேத்திலிருந்து இங்கே ஏன் வந்தீங்க? இந்த இடத்தை நீங்கள் டிசைட் பண்ணீங்களா? கத்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களா?
அதுக்கு வேண்டிதான் உங்களை முன்னால் கூப்பிட்டேன். தனி மனித தரிசனம். 2, தேசத்தை குறித்த தரிசனம். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? இந்த பாஸ்டர் இந்த இடத்துக்கு வராம நான் நாசரத்தில் தான் இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு எங்கேயாவது ஒரு பார்வர் ஷாப்பு தான் நடத்தியிருப்பார். இவர் ஊழியம் செய்திருக்க மாட்டார். நான் ஓப்பனா வாழ்க, ஆனால் இதுவரைக்கும் இருந்திருக்க மாட்டீர், அனுப்பியிருப்பார் அவர். ஏன்னா எனக்கு யூஸ் ஆகாதவன் பூமிக்கு வேண்டான்னு யோசிச்சிருப்பார். நான் சொல்ல சரிதானே பாஸ்டர்யா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பாஸ்டர். நீங்கள் நல்லா கவனிங்க. தனி மனிதனில் ஒரு தரிசனம் இருந்தது போல அந்த மனிதனை தேவன் எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு இடத்தை குறித்த தரிசனம் வைத்திருப்பார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு மனிதனுடைய தோல்விக்கு பின்னாலே தன் தனி மனித தரிசனத்தை அவன் அடையாளம் காணணும். என்னை குறித்த தரிசனம் என்ன? என்னை குறித்த தேவ தரிசனம் என்ன? 2வது, என்னை தேவன் பயன்படுத்த திட்டமிட்ட இடம் ஏது? அதான் தேசத்தை குறித்த தரிசனம். ஒரு அல்லேலூயா. ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நான் பார்த்து கேட்கிறேன், ஆமென், நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் தேவனால் உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் தானா என்று நான் கேட்டால் எத்தனை பேருக்கு உத்தரவு சொல்ல பதில் இருக்கிறது? நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் தேவனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம் தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அல்லாதவர்கள் ஸ்தாபன இடமாற்றத்தின் நிமித்தம் நீங்க போயிருப்பீங்க. ஸ்தாபன இடமாற்றத்தின் நிமித்தம் போயிருப்பீங்க. ஸ்தாபன இடமாற்றத்தின் நிமித்தம் போனவர்களுடைய இருதயத்தில் மரிக்கிறது வரைக்கும் ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கும். மரிக்கிறது வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தாலும் தோத்திரம் திருப்தி ஆகாது. ஏன் தெரியுமா பாஸ்டர்? வேற ஏதோ ஒரு தரிசனத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். என்னை குறித்த தரிசனம் இன்னும் என்ன செய்யப்படவில்லை. ஆனால் சிலரை கர்த்தர் சிலருடைய தரிசனத்தை தொடருவதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? எலியாவின் அபிஷேகத்தை தொடருவதற்கு, எலியாவின் தரிசனத்தை தொடருவதற்கு யார்? எலிசா. தோத்திரம். தேவனால் தேர்வு செய்யப்பட்டதை போல சிலரை கர்த்தர் அழைப்பார், பயன்படுத்துவார். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னத்தான் ஊழியம் செய்தாலும் எந்த இடத்திலையும் தங்களுடைய பூரண திருப்தி அவர்கள் உணரமாட்டார்கள். உணரமாட்டாங்க. எந்த இடத்துல போனாலும் போகும் பொழுது அவர்களால் ஒன்றுபட முடியாது. அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது எப்போது அவர்களுடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதை அநேக ஊழியர்களுடைய அனுபவத்திலிருந்து நான் பார்க்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அப்படியானால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கு பின் இவர்கள் இதை கவனிக்கணும். ஆண்டவர், இந்த தேசம் எனக்கு தேவனால் நியமிக்கப்பட்டது தானா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வதாக காலத்தை குறித்த தரிசனம். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. 1 தனிநபரை குறித்த தரிசனம், 2வது இடத்தை குறித்த தரிசனம், 3வது காலத்தை குறித்த தரிசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. தரிசனம் என்றால் ஒரு நபர் இருப்பார்கள். தரிசனம் என்றால் நிறைவேறுகிற ஒரு இடம் இருக்கும். தரிசனம் என்றால் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்ரியா தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் அது தரிசன பூமி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த இடத்தை விட்டு வெளியே போக உங்கள் இருதயம் சம்மதிக்காது. டெய்லி அந்த இடத்திற்கு போய் கால் மிதிப்பதற்கு உங்கள் இருதயம் உற்சாகம் கொள்ளும். 3 அல்லது 4 நாளைக்கு மேல் அந்த இடத்தை விட்டு பிரிந்து உங்களால் இருக்க முடியாது. அந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறது போல உணர்வை நீங்கள் வேறு எங்கும் ஜெபிக்க உணர மாட்டீர்கள். அங்கே வெற்றி இருக்கிறதோ தோல்வி இருக்கிறதோ அது ஒரு மேட்டர் இல்லை. அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல உங்கள் இருதயம் சம்மதியாது. இப்படி நான் உணர்ந்திருக்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் கை தூக்குங்க. அதுதான் அடையாளம்.
அதுதான் அடையாளம். உங்களை அவர்கள் துரோகம் செய்தாலும் அவர்களை உங்களால் வெறுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு சொல்லி அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்களை உங்களுக்கு பகைக்க முடியாது. அந்த இடம் உங்கள் தேவையை சந்திக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த இடத்துக்கு விட்டு உங்களுக்கு வெளியே இன்னொரு இடத்திற்கு போக முடியாது. காரணம் என்ன? உங்கள் இருதயம் அந்த தேசத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அதை நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேறு எந்த இடத்திலும் ஒரு 1000 ரூபாய் தொலைக்க உங்கள் மனம் முன்வராது. ஆனால் இந்த இடத்தில் எந்த இழப்பையும் சந்திக்க உங்கள் இருதயம் ஆயத்தமாகும். அப்படியானா நீங்க புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் என்னை வைத்த இடம், கர்த்தர் எனக்கு நியமித்த இடம், ஆண்டவர் என்னை அனுப்பின இடம், என் தரிசனம் நிறைவேற வேண்டிய இடம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்க என்ன சொல்லுவீங்க அதுல? இதுதான் 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 இதுதான். இப்ப எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஊழியம் செய்ய வந்த ஆரம்ப நாட்களில் என் கிராமத்தை விட்டு வெளியே போகும் பொழுது தோத்திர ஊருக்கு வெளியில போய் நின்று திரும்பி பார்த்து அழுவேன். பாஸ்டர் தோத்திரம் அழுதுகிட்டே தான் திரும்பி பார்த்து அழுவேன் நான். அன்னைக்கு ஆரம்ப காலங்களில் தோத்திரம் எத்தனை எல்லாம் ஒரு 10 பேர் 15 பேர் சபையில் ஆராதிப்பாக ஒரு வீட்டில் தான் வச்சு ஊழியம் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா வெளியே கன்வென்ஷனுக்கு இந்த எழுப்புதல் கூட்டம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போவேன். அப்போ போகும் பொழுது 2 நாள் 3 நாள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் ஊருக்கு வெளியில் போய் நின்று திரும்பி நின்று வானத்துக்கு நேராக கையை நீட்டி, ஆண்டவரே நான் ஊருக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், என் பிள்ளையை காத்துக்கிடுங்க, என் பிள்ளைகளை காத்துக்கிடுங்க, என் கிராமத்தை காத்துக்கிடுங்க, யாருக்கு எந்த சேதமும் வரப்படாது, எந்த தீமையும் வரப்படாதுன்னு சொல்லி திரும்பி நின்று அழுவேன். ஆனால் ஊழியத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆவக்கண்ட பிரச்சனை, என்னை ஏற்றுக்கொள்கிற அநேகர் இல்லை. நிறைய பிரச்சனை இருந்தாலும் அந்த தேசத்தை என்னால் விட்டு போக முடியாது. பாஸ்டரையா அப்படி நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியானால் அந்த தேசத்தில் உங்களால் சாதிக்க முடியும். அந்த தேசத்தில் உங்களால் சாதிக்க முடியும். அந்த தேசத்தில் உங்களால் சாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய திறவுகோல் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. யாருடைய கைகளில் தேவன் அதிகாரத்தையும் திறவுகோலையும் கொடுத்திருப்பானோ அவனுடைய அனுபவம் இது. எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்காது, எல்லாருக்கும் அந்த கண்ணீர் இருக்காது, எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்காது. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் இருக்கும். எந்த தேசத்தை யாருடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அவனுடைய இருதயம் அந்த தேசத்தை விட்டு வராது. சரீரம் போகும், மனம் வராது. சரீரம் போகும், இருதயம் வராது. என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவனுடைய இருதயம் அங்கதான் கிடக்கும். ஏன் தெரியுமா? அவனுடைய அழைப்பது, அவனுடைய தரிசனம், அது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அது கர்த்தர் அவனை அனுப்பினது அங்கதான். அவன் அந்த இடத்தை விட்டு வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் கேட்கிறேன், வெற்றி இருக்குதா தோல்வி இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. அந்த இடம் உன்னுடையது தானாங்கிறது தான் முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னும் காலத்தை என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அப்படியானால் 3ஆம் நிலை என்ன? காலத்தை குறித்த தரிசனம். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னாலே சொல்லப்பட்ட 2 காரியமும் தெளிவாக இருக்குமானால் இன்னும் உங்கள் ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை, நீங்க விரும்புகிற அளவிற்கு ஊழியம் வளரவில்லை என்று சொன்னால் ஊழியம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும். ஆனால் 2 காரியத்தில் தாமதம் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லித்தாருமா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கென்று ஒரு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் குறித்த காலத்திற்கென்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆமா, குறித்த காலத்திற்காக. பாருங்க, மோசே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசத்தின் மீட்புக்காக கர்த்தர் பிறக்க பண்ணினார், கர்த்தர் பிறக்க பண்ணினார். ஆனா 40 வயது ஆகும் பொழுது
எபிரேயர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்போ அவர் வெளியே வருகிறார். 40வது வயசில் அவரை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். முதல் வெளியே கொண்டு வருவது மோசேயை கர்த்தர் வெளியே கொண்டு வந்த தெரியுமா? முதலாவது தாய் வீட்டை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் அரண்மனைக்கு. இரண்டாவது அரண்மனை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். மூன்றாவது எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊழியத்திற்கு அழைத்திருப்பார் என்றால் முதலாவது அவனை சில எல்கையை விட்டு வெளியே கொண்டு வருவார். சிலரை எல்கையை விட்டு வெளியே கொண்டு வராமல் இருந்தால் அவர்களுடைய ஊழியம் வளராது. யோசேப்பினுடைய தரிசனம் நிறைவேறணும்னா அப்போ யாக்கோபை விட்டு வெளியே வரணும். ஈசாக்கை தோத்திரம் தாவீதனுடைய தரிசனம் நிறைவேறணும்னா தோத்திரம் தகப்பனை விட்டு வெளியே வரணும், மந்தையை விட்டு வெளியே வரணும். சிலரை சொந்த சபையை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். புரியலையோ? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா இருந்த பாஸ்டர் திடீர்னு உங்க மேல ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. உங்க பாஸ்டர்ட்டேருந்து ஒரு மனஸ்தாபம் வந்ததுனால தான் நீங்க வெளியே வந்தீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க பாப்பா பிசாசு போராடிட்டாம்னு. ஆண்டவருக்கு தெரியும் மனஸ்தாபம் வந்தாதான் நீ வெளியே வருவன். அல்லேலூயா. சில மனஸ்தாபங்கள் பிசாசு கொண்டு வந்ததும் கிடையாது, ஆண்டவர் அனுமதிச்சதுதான். என்ன நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன? அல்லேலூயா. யோசேப்பை அப்பா வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். தாமே தோத்திரம் தாவீதான் மந்தையை விட்டு வெளியே வந்தார். அப்பா வீடுங்கிறது குடும்பம், மந்தைங்கிறது சபை. ஒரு மனிதனை குறித்த தரிசனம் நிறைவேற வேணும்னா சிலரை வெளியே கொண்டு வந்தால் தான் முடியும். அதனால் வந்துட்டேனே நினைக்கப்படாது. இனி ஏதாவது செய்கிறதுக்கு வழி உண்டாப்பார். கை தூக்கி சோத்திரம் பண்ணுங்க. அதனால சிலர் கிளம்பி போனதுனால போயிட்டாம்னு சாபம் போடாது. ஆமாம், அவங்க போகலை, கர்த்தர் தான் கூட்டிகிட்டு போனார். மறுபடியும் தோத்திரம் பண்ண பார்க்கலாம். 8 வருஷத்துக்கு முன்னால் போன பலரும் இன்னைக்கு ஊழியத்தில் அவன் வளர்ந்துட்டான். நம்ம போயிட்டான் நாசமாக போயிடுவான்னு நம்ம நாசமாக போயிட்டு இருக்கோம். அவன் தானா போகலை, கர்த்தர் அவனை கொண்டுட்டு போனார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதானே? ஆமை தோத்திர சில நேரத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சிலர் அம்மா வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வருவார். சிலர் அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு வருவார். சிலரை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருவார். உன் தரிசனம் நிறைவேறணும்னா நீ வெளியே வந்தாத்தே ஆகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியே வந்தது பிரச்சனை இல்லை, நிற்க வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டா போதும். சரியா இல்லையா? அதுக்குன்னு சொல்லி காலத்துக்கு முன்னால் வெளியே வந்த கொத்துப்பட்டி சாக வேண்டிய இருக்கும். சரி, கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எங்கேருந்து வெளியே வந்தவங்களோ இல்லையோ அவங்கள்ட்ட சாகிறது வரைக்கும் இணக்கமாக இருக்கணும். சண்டை போட்டுட்டு இருக்கப்படா. நான் சொல்ல சரிதான் இல்லையா? தோத்தர் ஒரு சபையை விட்டு நீங்கள் வந்தீங்க, அப்போ தோத்தர் அதுக்குன்னு சொல்லி நீ சாகிறது வரைக்கும் பாஸ்டர்கிட்ட பேச மாட்டேன், அதெல்லாம் வெளியே கொண்டு வருது. கர்த்தர் ஒருவனை வெளியே கொண்டு வந்தால் ஒப்புரவாகுதலோடு வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் வழக்காடி வெளியே கொண்டு வருகிறவர் அல்ல, வாக்குவாதம் பண்ணி வெளியே கொண்டு வருகிறவர் அல்ல, சண்டையிட்டு வெளியே கொண்டு வருகிறவர் அல்ல, தூஷித்து வெளியே கொண்டு வருகிறவர் அல்ல. முட்டி போட்டு ஜோம் பண்ணி ஆவிக்குரிய தகப்பன் தலையில் கை வைத்து தோத்திரம் பண்ணி அனுப்பணும். எல்லா ஆவிக்குரிய பெற்றோருக்கும் சொல்கிறேன், பிள்ளைகள் கேட்டால் ஜோம் பண்ணி அனுப்ப பழகணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றையும் சேர்த்து கொண்டு போகணுமா, கோமணம் மிஞ்சாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லாவே இல்லை, சத்தமாக சொல்லுங்க. அப்போ வெரி குட். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். மோசேயை கர்த்தர் தான் பிறக்க பண்ணினார். ஆனால் 40 வருஷம் எகிப்தில் வாழ வைத்தார். 40 வருஷம் எகிப்துக்கு வெளியில் வாழ வச்சார். 80வது வருஷத்தில் தான் தன்னை குறித்த ஒரு அழைப்பு இருக்குங்கிறத யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். 40வது வயசில் மோசேக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்சை என்ன செய்யுது வருது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகுறங்க. 40வது வயசில் மோசேக்கு ஒரே ஆசை, ஊழியம் செய்தரணும். சபையை ஆரம்பிக்கிறார். தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்யலை, சபையை ஆரம்பிக்க விடலை. ஆண்டவரே விடலை, துரத்தி விட்டார். போல பைபிள் காலேஜுக்கு 40 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தவராக மோசே. பைபிள் காலேஜ் டீச்சர் யார் தெரியுமா? புழுக்க போடுக ஆடுதான்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் தோத்தர் இப்போ நீ ஊழியம் செய்தால் சரிப்படா. அதனால் நீ எங்கே போயிரு? பைபிள் காலேஜுக்கு போயிரு. 40 வருஷம் பைபிள் காலேஜுக்கு போயிட்டார். பைபிள் காலேஜ் போய் எவ்வளோ கிராஜுவேஷன் வாங்கினார் தெரியுமா? நான் திக்கு வாயும் மந்தனாகும்ல மனுஷன். இதுதான் சர்டிஃபிகேட். அல்லேலூயா. சர்டிஃபிகேட் பிடிகேச் அல்ல, சிடிகேச் அல்ல. அவன் சொல்லுங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் டிப்டிகேச் அல்ல, அவன் தோத்தர் எம்டி அல்ல, டாக்டரேட் அல்ல. அவன் அவருடைய சர்டிஃபிகேட் என்ன? திக்கவாயும் மந்தனாவுமான மனுஷன். அருமையான சர்டிஃபிகேட். இப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய அளவு யாருக்கும் கிடையாது. மோசைக்காய் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை தோத்தர் எகிப்தின் விடுதலைக்காகத்தான் தேர்வு செய்தார். ஆனால் அதற்கு எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு? 80 வருஷங்கள் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ அழைப்பு இருந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் இருந்தாலும் தேவன் சிலரை சில காலங்களில் தான் கரத்திலே எடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காலங்கள் வரையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேணும். ஆண்டவர் வைத்த இடத்துல காத்திருக்க வேணும். ஜெபத்திலும் வேதத்திலும் காத்திருக்க வேணும். தேவ கிருபையிலே காத்திருக்க வேணும். அதுக்கு முன்னால் உங்களை உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கணும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் நியமிக்கிற காலம் வரும்பொழுது ஆண்டவரே வந்து உங்களை அழைத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். கிதியோனை பயன்படுத்துகிற வேளை வந்த பொழுது ஆண்டவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே அப்படி என்று ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். மோசையை பயன்படுத்துகிற காலம் வந்த பொழுது ஆண்டவர் ஓரேப் வரைக்கும் வந்து வா உன்னை அனுப்புவேன் என்றார். தோத்திரம். அவன் சாராயை கர்ப்பவதியாக்கும் காலம் வந்த பொழுது ஆண்டவரே வீட்டுக்கு வந்து அடுத்த வருஷத்தில் தொட்டில் கட்டுவாய் என்று சொன்னார். அப்போ இதிலிருந்து கவனம் வரும் பொழுது ஆண்டவர் நியமித்த காலங்கள் வரும் பொழுது நான் அல்ல, அவரே வந்து எனக்குள் ஆரம்பத்தை குறிப்பார். அது சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எதற்காக ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக காலத்தை வைத்திருக்கிறார்? எதற்கு தெரியுமா? நான் வளருவதற்காக. சொல்லுங்க இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. யார் வளருவதற்காக? நீங்கள் எது எருமை மாதிரி 86 கிலோ இருக்கிறீங்க, இன்னி என்ன வளரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வளர்ச்சியை குறித்து நான் பேசவில்லை. ஞான வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். கிருபையின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். நிதானத்தின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். ஞானத்தின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். ஜபத்தின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். வேத அறிவின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். பக்குவப்படுவதின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சபை இன்னும் நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கு வளரவில்லை என்றால் தேவன் நம்மை இன்னும் நாம் வளர்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் அப்படின்னு நினச்சிக்கூடாது. வராமே. அல்லேலூயா. அப்போ முதலாவது 40வது வயசில் மோசே ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுதார். ஆண்டவர் என்ன செய்யலை? விடலை, இல்லை அனுமதிக்கலை. 40 வருஷம் பைபிள் காலேஜுக்கு விடுறார். அப்போது இந்த 80வது வயசில் அவர் வருகிறார். ஊழியம் அழகாய் ஆரம்பிக்கிறது. ஆனால் 1-2க்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசே 40வது வயசத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தார்ல. அப்போ யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? யார் சொன்னா? ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். எகிப்தியனுடைய கையில் இருந்து ஒருத்தனை தப்புவித்தான் அல்லவா? ஆனால் என்ன பிரச்சனை? இவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த அவனை கொன்று புதைச்சான். ஒருத்தன் ஜுவாலி முடிஞ்சா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். நல்லா இருக்குல்ல? 40வது வயசு ஊழியம் எப்படி இருந்துச்சு? ஒருத்தனை புதைச்சி ஒருத்தனை காப்பாற்றியாச்சு. இதே நிலைமையில் ஆண்டவர் மோசையை பாஸ்டர் ஆக்கியிருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் வாதையால் சாவண்டான், இவன் கையாலேயே செத்துருவான். நான் சொல்லி சரிதானே? புதன்கிழமை கூட்டத்துக்கு வராதவர்கள் எழும்புங்கள். எழும்பியாச்சு. அதில் நீ எந்திரி, எல்லா பேரையும் கொல்லு. சார் 1 மாதம் கழியலை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வராதவர்கள் எல்லாம் எழும்புங்கள். எழும்பியாச்சு. அதில் நீ எந்திரி, எந்திரிச்சு இவனை எல்லாம் கொல்லு. ரைட்.
போன திருவிருந்துக்கு வராதவர்கள் எல்லாம் எழும்புங்கள், எந்திரிச்சாச்சு. அதில் நீ எல்லாமனையும் கொல்லு. கடைசியில் இவர் மட்டும்தான் இருப்பார், மீதி எல்லாமே ஜாலி முடிஞ்சிருமா? ஏன்? அவ்வளவு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானா. ஆண்டவருக்கு வாக்கிலும் செயலிலும் வல்லவன் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 40வது வயசில் ஊழியம் ஆரம்பித்த பொழுது அவருடைய கையில் என்ன இருந்தது? பட்டயம் இருந்தது. 80வது வயசில் ஊழியம் ஆரம்பித்த போது அவர் கையில் இருந்தது மேய்ப்பனுடைய கோல் இருந்தது. 40வது வயசில் பட்டயத்தில் ஆரம்பித்த ஊழியம் தோல்வியில் முடிந்தது. 80வது வயசில் கோலில் ஆரம்பித்த ஊழியம் வெற்றியில் முடிந்தது. அல்லேலூயா. எந்த வயதில் ஆரம்பிக்கிறோம் என்பல்ல, தோத்திர எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. 40வது வயசில் நான் விரும்பி வந்தேன், 80வது வயசில் ஆண்டவர் அழைச்சி வந்தேன். எது பரவாயில்ல? விரும்பி வர்றது நல்லதா, அழைச்சி வர்றது நல்லதா? அப்போதான் அப்போ புரிஞ்சுக்கணும். சில ஆட்களை இன்னும் பயன்படுத்தாததுக்கு காரணம் அழைச்சி வருகிற நாட்கள் இன்னும் என்ன செய்யலை, வரலை. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? சத்தமாக சொல்றீங்களா? ஆண்டவர் பார்த்தார், இப்போ இவனை பாஸ்டர் ஆக்கணும், இவன் பிரசங்கத்திலே எல்லாரையும் கொண்டுபிடுவான். இவன் பிரசங்கத்திலேயே எல்லாரும் கொண்டுபிடுவான். அதனால இவனை இப்போ பாஸ்டர் ஆக்கினா இந்த ஊர் நாசமாக போயிடும். அதனால இவனை எங்கே அனுப்புவோம்? புழுக்க பறக்க அனுப்புவோன்னு சொல்லி மந்தைக்கு விட்டார். அதுதான் நான் வளருவதற்காக என் வளர்ச்சி தாமதிக்கிறது. புரியலை புரியலை புரியலை. என் தரிசனம் தாமதிப்பதற்கான காரணம் நான் வளருவதற்காக. நான் வளராததே என் தரிசனம் தாமதிப்பதற்கான காரணம். நான் ஒரு அனுபவ ரீதியாக சொல்கிறேன் பாஸ்டரையா. நான் என்னுடைய ஊழியத்தில் முதல் 10 வருஷத்தை, ஏறத்தாழ 27 வருஷங்கள் முடிந்தது. தோதர் நான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் 10 வருஷத்தை பார்த்தேன். முதல் 10 வருஷத்தை நான் பிரயாசப்பட்டது போல அடுத்த 10 வருஷத்தில் பிரயாசப்படலை. அடுத்த 10 வருஷம் பிரயாசப்படலை. ஆனால் முதல் 10 வருஷ பிரயாசங்கள் ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஜபம்னா அவ்வளோ ஜபம், உபவாசம்னா அவ்வளோ உபவாசம். நான் சமீபத்தில் ஒரு நாள் என்னுடைய 2003வது வருஷம் 2003வது வருஷம் என்னுடைய இயர்லி டைரி எடுத்து தோத்திரம் எண்ணி பார்த்தேன். நான் உபவாசிக்கிற நாளெல்லாம் ரவுண்டு போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை, 183 நாட்கள் உபவாசம் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்தில். விளங்குவானா மனுச்சேன்? நான் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு இவ்வளவு நாட்கள் உபவாசம் பண்ணியிருப்பேனே. என்னுடைய கணக்கு, என் மனைவி இங்கே வந்திருக்காங்க, அதனால் எனக்கு தைரியமாக பேச முடியும். என் விசுவாச பிள்ளைகளும் இங்கே இருக்காங்க, அதனால் என்னால் தைரியமாக பேச முடியும். ஒரு நாள் உபவாசம் பண்ணால் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கணும்னு திட்டமிடுகிறவன் நான். ஆனால் முதல் 10 வருஷத்தை நான் பார்த்தேனே தோத்திரம், 52 பேரை மட்டும்தான் என்னால் ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சு. 52 மெம்பர்ஸ். 10 வருஷம் வளர்ச்சியே வரல. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எங்கூட இல்லையா, அல்லது என்ன ஆண்டவர் அழைக்கலையா, ஆண்டவர் இங்கே அனுப்பலையான்னு பார்த்தா அதெல்லாம் தெளிவாக தான் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அழைப்பு சரியாக தான் இருக்குது. ஆண்டவர் தரிசனத்தில் காண்பித்த இடத்த 16 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து தான் அந்த ஊரை கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் அதெல்லாம் சரியாகத்தான் செய்தார். அப்போ ஏன் தாமதம்? அப்போ ஏன் தாமதம்னு யோசித்து பார்த்த பொழுது அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, வளர்ச்சி வராதது வளருகிற காலம் அல்ல, நான் வளராததே காரணம். ஒன்று சொல்கிறோம்னே, அந்த 10 வருஷத்தில் நான் எதில் எல்லாம் மடத்தனமான தைரியமாக இருந்தனோ இப்போ அதெல்லாம் நினச்சா எனக்கு வேடிக்கையாக இருக்கு. அதில் அன்னைக்கு எதில் எல்லாம் முரட்டுத்தனமாக இருந்தனோ இப்போ எல்லாம் அது கோமாளித்தனமாக இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? அன்னைக்கு அவ்வளோதான், சிக்கனம் செத்தாமே சட்னி. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை
பெரம்பு எடுத்து பின்னால் சொருகி வச்சிருப்பேன். எவையெல்லாம் சொன்னா கேட்கலையே, பின்னால் போய் வெளுத்துருவேன் அட்டி. விசுவாசிக்க சொன்னேன், பிள்ளைகளே இல்லை. பொத்து பொத்துன்னு முதுகில் விழும். 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 10:30 மணிக்கு ஃப்ரெண்டு கேட்டு போட்டோம், தெறிக்க ஓடுவோம்ல. தோத்துறேன். அப்பந்தான் நான் யோசிச்சேன், ஆண்டவரே இப்போ நான் யோசிப்பேன், அன்னைக்கு இந்த சபை வளர்ந்துருந்தா என்னாலேயே சபை நாசமாக போயிருக்கு. வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாம அவ்வளோதான், சிக்கனா செத்தாவே. ஆனால் உண்மையிலே முதல் 10 வருஷங்கள் 49 பெட்டிஷன், 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 2 தடவை கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கார் அந்த ஊருக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு சொல்லி. பாடுகள், பிரச்சனை, பட்டினி, வேதனை, கண்ணீர், அவமானம் எல்லாம் அனுபவிச்சு அவன் 10 வருஷத்தில் எல்லா ஸ்ட்ரென்த்தும் போய் இப்போ திக்கு வாயும் வந்தனா. பாஸ்டர் என்ன சொல்றீங்க? சொல்றேன், முன்னால செய்திருவோம், இப்ப அப்படி இல்லை பாப்போம். இப்ப என்ன வந்துச்சு? அன்னைக்கு வேகம் இருந்த இடத்துல இன்னைக்கு விவேகம், அன்னைக்கு அவசரம் இருந்த இடத்துல இன்னைக்கு நிதானம், அன்னைக்கு முரட்டாட்டம் இருந்த இடத்துல இன்னைக்கு பக்குவம். அன்னைக்கு ஒரு பிரச்சனை வாயினால பேஸ் பண்ணுவேன், இன்னைக்கு அப்படி இல்லை, முட்டியில பேஸ் பண்ணுவேன். அங்க ஒரு நாள் பேசின பிறகுதான் இங்க இவன்ட்ட பேசுறது. அன்னைக்கு அப்படி இல்லை, இங்க பேசி குழப்பம் உண்டாக்கிட்டு தான் அங்க பேசுறது. அப்பந்தான் நான் யோசிச்சேன். இப்ப நான் சொல்லுவேன், அப்பா அன்னைக்கு நீ சபையை வளர வைக்காததற்காய் உமக்கு. ஆமா, அன்னைக்கு வச்சிருந்தா நானே இவனுக்கு திருவிருந்தல விஷமச்சே கொண்டு பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வளர்ச்சியின்மை சபை வளர்ச்சியின்மையை கொண்டு வரும். எல்லாரும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு முறை கூட ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில வளர்ச்சி வராததற்கு காரணம் நான் வளராததே, என் தரிசனம் வளராததே, என் ஜெபம் வளராததே, என்னுடைய தீர்மானம் வளராததே, என்னுடைய ஒழுக்கம் வளராததே, எனக்கு என்னுடைய ஒழுங்கு வளராததே, என் ஆராதனை வளராததே, என் பாடல் பகுதி வளராததே, என் வசன அறிவு வளராததே, என்னுடைய ஞானம் வளராததே. அப்ப நான் வளருவதற்காக சபை காத்திருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனம் நிறைவேற ஒரு காலம் உண்டு, அந்த காலம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் அதை தடுக்க ஒருவனால் மட்டும் முடியும். நான் வளரவில்லை என்றால் தரிசனம் தாமதிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாஸ்டர்யா. அல்லேலூயா. நான் வளரவில்லை என்றால் தரிசனம் தாமதிக்கும். நான் வளரவில்லை என்றால் தரிசனம் தாமதிக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் வசனத்திலே நாம் வளர கவனம் செலுத்தணும், கிருபையில் வளர கவனம் செலுத்தணும், தரிசனத்தில் வளர கவனம் செலுத்தணும், அழைப்பில் வளர கவனம் செலுத்தணும். என்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கூட்டங்கள் எதற்காக? நம்முடைய தரிசனம் வளருவதற்காக, நம்முடைய அழைப்பு வளருவதற்காக, நம்முடைய தேவ கிருபை வளருவதற்காக. ஏன் பாஸ்டர் சரிதானே? அப்படி வளர 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 அன்பு போதகர், நான் இன்னைக்கு நான் தான் சொன்னோம்ல, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும் பொழுது என் தரிசனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சில மனிதர்களோடு நெருங்கி பழகும் பொழுது அவர்களிடத்திலிருந்து சில பக்குவம் எனக்கு உண்டாகும். அந்த இடத்துல இப்படி நடந்து கொண்டார், இனி நானும் அதை செய்தால் நலமாயிருக்கும். அந்த பிரதர் இப்படி இந்த இடத்துல நடந்து கொண்டார், நான் இதை செய்தால் நலமாயிருக்கும். அப்ப நான் வளர 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 தோத்திரம் என் தரிசனம் என்ன செய்யும்? கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. என் ஊழியம் என்ன செய்யும்? வளரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு இருந்த கோபம் கிடையாது, அன்னைக்கு இருந்த வேகம் கிடையாது, அன்னைக்கு இருந்த. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எல்லாரும் சொல்லுவோம் ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னு. அன்னைக்கு இருந்ததில் 110% கிடையாது. இப்போ நான் ஒரு சிபிஎம் சபையில் வளர்ந்தவன். நான் தோத்திர கண்ணுக்குள்ளே நிற்கும் அத்தனை பேருடைய தோத்திர கண் இமையும் அப்படி இருப்பேன் சபைக்குள்ள. ஆனால் தோத்திர ஆண்டவர் என்னை உருவாக்கினார். அதுக்கு பிறகு தானே சிரிக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னு சொன்னால் தோத்திர தீவிரவாதி வந்து முன்னால் நிற்கிற மாதிரி தானே. பாஸ்டர் இவ்வளோ சிரிக்க வைக்கிறார் கிருபை இல்லாதவர் நினைச்சியலா? எனக்கு சிரிக்கிற கிருபையை தந்தவரே அவராக்கு.
நான் சொல்ல புரியுதா இல்லையா? சில ஆட்கள் நினைப்பாங்க, பாஸ்டர் எப்பவும் இப்படி தான், நான் சரி இப்படி தான் எப்பவும், நான் எப்பவும் சிரிக்க, நான் தான் சொன்னேன்ல, சிரிக்காதவே நம்ம இனம் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ஒரு தடவை தோத்துறோம், நான் சபையில் வந்துட்டோம்னா அப்போல்லாம் சிப்பா தான் போடுவேன். பிள்ளை சிப்பா தான் வேட்டி, என்ன நிலைமையில் வந்தேன்னு நினைக்கிறிய? நான் ஏன் உங்களுக்கு விளக்கமா சொல்லிகிட்டு இருக்கேன். தோத்துறோம். இப்போ ஆண்டவர் கிருபையாக இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கார். இனி இது குறையாது இருப்பதாக. இதுக்கு மேலே விளக்கம் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்துற அன்னைக்கெல்லாம் சபையில் சிரிக்கவே மாட்டேன். சிரித்தவன் செத்தான், அவன் ரத்த சாட்சி தான். அப்படி தான் போயிட்டு இருந்த வண்டி. ஒரு நாள் ராத்திரி பரிசுத்த ஆவியானவன் என்னை அழகாக படிப்பித்தார். எப்படி தெரியுமா பிரதர்? எனக்கு அதிகமாக சோறு போட்டு ஒரு தாய் உண்டு, ஒரு பாஸ்டருடைய மனைவி. நான் ரொம்ப வயிறு பசிச்சு அந்த வீட்டுக்கு போவேன். அந்த அம்மா எனக்கு வயிறு பசிக்கு சோறு போடுவாங்க. அந்த அம்மா ராத்திரி ஒரு சொப்பனத்தில் என்கிட்ட வந்தாங்க. மோசேஸ், உன்கிட்ட ஒரு காரியம் சொல்லுவேன்ப்பா, நீ அதை இன்னையிலேருந்து செய்யணும்னாங்க. நான் உடனே சரி பாஸ்டர்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க 2 காரியம் என்கிட்ட சொன்னாங்க. ஒன்று, உன்னுடைய ஜனங்கள் தோத்திரம் ஆலயத்துக்கு வருவாங்க இல்லை, ஆலயத்துக்கு வருவாங்க இல்லை, அந்த ஜனங்களை நீ எப்போதும் அவங்கள ஆலயத்துக்குள்ளே நீ சந்தோஷமாக வச்சுருக்கணும். எப்படி எப்படி வச்சுருக்கணும்? சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவங்க துக்கத்தில் வருவாங்கம்மா, வேதனையில் வருவாங்க, கண்ணீரில் வருவாங்கம்மா. அந்த வேதனையும் துக்கமும் உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள்ட்ட வந்து மறந்துடணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்குறேன் சொப்பனத்திலேயே, பாசம்மா எனக்கு சிரிக்க வராதே. எப்படி? எனக்கு சிரிக்க வராது பாஸ்டம்மா, எனக்கு பலிபீடத்துக்கு போனால் சிரிப்பு வராதே. உடனே அவங்க சொல்கிறாங்க கை நீட்டி, இன்னையிலேருந்து வரும்டா உனக்கு, அன்னையிலேருந்து வந்ததான் இது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன், அதுக்கு பிறகுதானே நான் பார்த்தேன் என் பிள்ளைகள் வேதனை அதிகமான கடன் பிரச்சனையிலும் கைவிடப்பட்டவன் தானே என்கிட்ட வரான். ஆலயத்தில் வந்து மக்களே எல்லோரும் நல்லா இருக்கலாலே அப்படின்னு காட்டவொடனே வந்த பிரச்சனையை மறந்துடுறாமல்ல. அப்புறம் அழகாக கதை சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த 3 மணி நேரம் இருக்கிற இடமே தெரியாமல் மகிழ்ச்சியாக வச்சு போகும் பொழுது நேரம் போனதே தெரில, பச்சை குழந்தை வரைக்கும் தூங்காதுல்ல. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? காரணம் என்ன? வரும்பொழுது கண்ணீரோடு வராமா, அவனுக்கு ஜெபிக்க தெரியாதில்ல, அவனுக்கு ஆவியில் நிரம்ப தெரியாதில்ல, அவனுக்கு ஆண்டவரை குறித்து தெரியாதில்லனே. அவன் வரும்பொழுது பச்சை குழந்தையாட்டம் தானே உள்ளே வரான். அவனை கொஞ்சம் நேரம் தோத்திரம் மகிழ்ச்சியாக வைக்கும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், வேதனை மறந்துருக்கிறான், கண்ணீர் மறந்துருக்கிறான், கவலை மறந்துருக்கான், அந்த ஆலயத்துக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கான். 2வது அவங்க சொன்னாங்க, உன் பிள்ளைகளை எப்போ நீ ஆலயத்தை விட்டு அனுப்பினாலும் நீங்கள் எவ்வளவு நாளை ஆசீர்வதித்து அனுப்பணுமோ நீ ஆசீர்வதித்து அனுப்பணும். என்ன நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுனே? அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கடைசியில் மக்களே எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, என்ன போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, இப்படி தான் சொல்லுவேன். ஆராதனையை முடிச்சுட்டு அவங்க வெளியே போகிறது வரைக்கும் மக்களே நல்லா இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, இன்றைக்கி இருக்கிற கஷ்டமெல்லாம் மாறும், நீங்கள் சந்தோஷமாக போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நான் ஆரம்பித்ததில்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதானே? 10 வருஷங்கள் பாடுகள், கண்ணீர், நெருக்கம், அவமானம் என்ன தேவன் உருவாக்கினார். பாடுகள் உருவாக்கிற்று, நெருக்கங்கள் உருவாக்கிற்று, ஆகாரமின்மை உருவாக்கிற்று, அவமானங்கள் உருவாக்கிற்று, நெருக்கங்கள் உருவாக்கிற்று, பிரச்சனைகள் உருவாக்கிற்று. தோத்திரம் உழைத்தேன், பலனில்லாத நிலை, பலனில்லாத சூழ்நிலை என்னை உருவாக்குச்சு. 10 வருடங்கள் முடிந்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னுடைய துக்க நாட்கள் அன்னைக்கு முடிஞ்சனே. அல்லேலூயா. 10வது வருஷத்தை முடித்த பொழுது 52 பேர், 20வது வருடத்தை முடித்த பொழுது 2400 பேருக்கு சோறு போட்டோம்யா. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் தரிசனத்திற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது குறிப்பிட்ட நாள் நிறைவேறும்.
அதுக்கு மேல் அது தாமதிக்கிறது என்று சொன்னால் தேவன் நியமித்த இடத்தில் நீங்கள் இல்லை என்ற அர்த்தம். தேவன் விரும்புகிற அளவுக்கு நீங்கள் வளரவில்லை என்ற அர்த்தம். இன்னைக்கு ராத்திரியில் உங்களை பார்த்து எப்போவுமே சொல்லுவேன். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரிப்பட்ட மீட்டிங்கை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்திலே பிளவுபட்டு இருக்கிறோம், எந்த இடத்திலே பலகீனப்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்திலே குறைபட்டு இருக்கிறோம் என்று சொல்லி தோத்திர நமக்கு தெரியாது. தரிசனம் உள்ளவர்களோடு சேரும் பொழுதுதான் தரிசனத்தை இன்னும் வலுப்படுத்த முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கானால் உங்கள் ஊழியம் நிச்சயம் வளரும். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் சபைகளிலே எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடாது. நாங்கள் ஊழியம் செய்கிற இடங்களின் நிலைகள் வேறு, நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களின் நிலைகள் வேறு. புரியுதா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஊழியங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் தருகிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் தரிசனம் உள்ளவர்களானால் தேவன் அந்த இடத்தில் நீங்கள் அமர்வீர்கள் என்று சொன்னார். குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறித்தான் ஆகும். அதை எவனும் தடுக்க முடியாது, அதை எவனும் தடுக்க முடியாது. உங்கள் வலது கரத்தை மட்டும் உயர்த்தி இயேசுவின் நாமத்திற்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேரம் சரியாக 1:58 நிமிடங்கள். ஒரு உண்மையை சொல்லட்டானே, இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. இன்ட்ரடக்ஷனில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. பேதுருவின் தரிசனத்தை குறித்து ஒரே ஒரு கொஞ்ச நேரம் சும்மா கதையாகவே சொல்லுதேன். ரெஃபரன்ஸ் தரேன், முடிஞ்சாட்டு தரேன். கதையாகவே பேசுகிறேன். எனக்கு புரிகிற மாதிரி பேசுவோமே. இன்று தலைப்பெண்ணை என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். சொல்லுங்க பாருங்க. தோத்திரம் பேதுருவின் தரிசனம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. பேதுருவின் தரிசனம் பாருங்க. ஒன்று சொல்லுகிறேன், பிதா கொடுத்த தரிசனம். 2 இயேசு கொடுத்த தரிசனம். 3 ஆவியானவர் கொடுத்த தரிசனம். பேதுருவுக்கு 3 தரிசனம் இருந்துச்சு. பிதா கொடுத்த தரிசனம்னா என்ன? வெளிப்பாடு. பிதா கொடுத்த வெளிப்பாடு. உங்களுக்கு நினைவு வருதா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசர்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் மேலே என்ன ஊரில் எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறார். பைபிள் படி என்கிட்ட கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் பேசுவேன். நான் விளங்காதது மாதிரி பேச எனக்கு தெரியாது. ஏன்னா சிலர் பேசுறது எனக்கே விளங்காது. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு கேட்குறார், இல்லை ஊரில் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க? கரெக்ட், வெளிப்பாடு வருது பாருங்க. சிலர் எலியா என்று பேசுகிறார்கள். வேற சிலர் எரேமியான்னு, அண்ணன் உட்காந்துக்க, எரேமியான்னு பேசுகிறாங்க. அடுத்து ஏதோ ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு பேசுகிறாங்க. இதுலேயும் சிலர் என்ன சொன்னாங்க? யோவான் ஸ்நாபகன் மறுபடியும் கிளம்பி வந்ததா சிலர் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இவ்வளவும் கேட்ட இயேசு லைட்டாக நாசுக்கா சிரிச்சுக்கிட்டு சொல்லார், ராத்திரி போல என் கூட இருந்து தின்னுக்கிட்டு தூங்குறீங்கள, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுதியே? எப்படி தானே? ஏம்னே நான் சொன்னேன் தப்பா? ஊருக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா, நாங்களெல்லாம் உபவாசம் பண்ணுக்கிறோம், முடிய சீசர்கள் என்ன செய்யலை, அந்த கண்டிஷனில் இருந்திருக்கான் நம்ம ஆள். அதாவது ஊருக்காரன் என்ன செய்திருக்கான் சொல்லுறான், நாங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணுறோம், இவங்க என்ன செய்யலை, உம்முடைய ஜனங்கள் என்ன, உம்முடைய சீசர்கள் ஊரறிய தின்னுக்கிட்டு நடந்தவனாக்கி வைங்க. அன்னைக்கு நோன்பு நாட்கள், உபவாச நாட்கள். அப்படியே போகிறாங்க. இந்த அந்த 12 ஜீவன்களும் போகிற இடத்துல வயக்காடு நாசமாக போயிருக்கனே, உருவி தின்னுட்டு போயிருக்கான். அப்போ தான் ஊருக்காரன் சொல்லிருக்கான், நாரப்பயலுக போகிறானுங்களே, இந்த பயல் இப்படிதான், புரியலையா? அந்த கண்டிஷனில் இருந்திருக்கவனுக்கு. ஹலோ, என்ன நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ தான் ஏச்சு கேட்குறாரு, ஐயா தோத்தர், நீங்கள் தின்னுக்கிட்டு என்கிட்ட சுத்திரியாலே, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு. உடனே தோத்தர் இவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். எப்படி? நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. சரி, இந்த இடத்துல இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலை. அங்கே என்ன வந்துருச்சு? ரெவலேஷன், வெளிப்பாடு என்ன செய்திருச்சு?
வந்துருச்சு. தரிசனம் வந்துருச்சா இல்லையா? ரெவலேஷன், வெளிப்பாடு வந்துருச்சு. வெளிப்படுத்தவில்லை. இது உனக்கு யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. அவ்வளவுதான். அப்போ யாக்கோபுக்கு பேதுருக்குள்ள என்ன இருந்துச்சு? பிதாவின் தரிசனம் இருந்துச்சு, பிதாவின் வெளிப்பாடு இருந்துச்சு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவோம்னே, தரிசனம் கிடைத்து கொண்டே இருக்கணும், தரிசனம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப பேதுரு இந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் மற்ற 12 சீடர்களுக்கும் கொடுக்காத அதிகாரம் இந்த மனுஷனுக்குள்ளே வெளிப்பட்டுச்சு. பிதாவின் வெளிப்பாடு, பிதாவின் தரிசனம் அப்படிங்கிற நான். சரி, ரெண்டாவது நேரமே கொஞ்சம் முன்னாடி படித்தோம்ல, தொடக்க வசனம் படித்தோம்லாமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தானே? ஆமாம், இயேசு தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போ இந்த ரெவலேஷன் யாருடையது? இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு. அப்போ இங்கே என்ன செய்கிறது? இன்னொரு தரிசனம் உண்டாகிறது, இயேசுவால் தனக்கு உண்டாகிற தரிசனம். சொல்லுங்க அந்த வார்த்தை, இயேசுவால் தனக்கு உண்டாகிற தரிசனம். ஒரு முறை கூட சொல்லுங்க, இயேசுவினால் தனக்கு உண்டாகிற தரிசனம். மூணாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டறையில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து அவன் சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், எல்லாரும் கடைசி வார்த்தையை சொல்லுங்க, அவன் ஞான திருஷ்டி அடைந்து. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஞான திருஷ்டி அடைந்து. ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், 12ஆம் வசனத்தை போடுங்க. 12ஆம் வசனத்தில் கடைசி வேட சொல்லுங்க, கண்டான். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா. அப்போ பிதா காண்பித்ததையும் கண்டான், இயேசு காண்பித்ததையும் கண்டான். இப்போ யார் கிரியை செய்கிறா? பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது. ஆவியானவர் வெளிப்படுத்தினதையும் கண்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை எங்களை தரிசனம் உள்ளவர்களாக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஆண்டவரே எங்களை தரிசனம் உள்ளவர்களாக்கும். ஆமென், ஆமென், தோத்திரம். இந்த மூணையும் விளக்கமா தேசத்துக்கு பிரசங்கம் பண்ணணும். சரியா? பிதாவின் தரிசனத்தின் அனுபவம் வேற, இயேசுவின் அனுபவத்தின் தரிசனம் வேற, பரிசுத்த ஆவியானவரின் தரிசனத்தின் அனுபவம் வேற. அதை குறித்து பேச ஆரம்பிச்சா 1 வருஷம் பேசலாம்னே. அவ்வளோ மகிமை, அது அவ்வளோ மகிமை. இயேசுவின் தரிசனத்தை, பிதாவாகிய தேவனுடைய தரிசனத்தை இயேசுவை ஆச்சரியப்பட கேட்கிறார். இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது தான் பிதாவின் தரிசனம். அல்லேலூயா. தேசத்தை ஆச்சரியப்பட வைத்தது தான் இயேசுவின் தரிசனம். இயேசுவின் தரிசனம் அவர்களுக்குள் வெளிப்பட்ட பொழுது முழு உலகமே அவங்கள பார்த்து வியந்ததா இல்லையா? ரைட். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு வந்த பொழுது ஜெபிக்கிறவர்களையும் சபைகளையும் அது ஆச்சரியப்படுத்தியது. அப்படியானால் 3 விதமான தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த தரிசனம் ஒரு மனிதனை கொண்டு வெளிப்படுமே ஆனால் அவனுக்கு முன் இந்த உலகத்தில் எவனும் நிற்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அப்படியே ஆவதாகனே. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்முடைய தலைப்பெண்ண சொல்லுங்க, ஆண்டவரே என்னை. ஒரு முறை கூட சொல்லுங்க, என்னை. இன்னும் சத்தமா, என்னை. அல்லேலூயா. உங்க சபை வளருவதாகனே, உங்க சபை வளருவதாக. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க சபை வளருவதாக, உங்க சபை வளருவதாக. God bless you. ஆமென். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த தரிசனத்திற்கு தேவை என்ன? நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் ஏற்கனவே தான் அவருக்கு தான் பிதாவின் தரிசனம் இருக்கே, பிதாவின் தரிசனம் இருக்கே. அது இல்லாம எத்தனையோ பேர் ஊர்ல சுத்துறான். கொடுத்தவனுக்கே மறுபடியும் மறுபடியும் ஏன் கொடுக்கிறீர்? ஏற்கனவே அவனுக்கு என்ன கொடுத்தாச்சு? பிதாவின் தரிசனம் கொடுத்தாச்சு. பிதாவின் தரிசனம் கிடைக்காத இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவன்கிட்ட தான் பிதாவின் தரிசனம் இருக்கே. இயேசுவின் தரிசனத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதானே? சரி, இங்கதான் இன்னொருத்தன் இருக்கானே, அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய தரிசனம் கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் அவனுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்.
பிதாவின் தரிசனம் உள்ளவனுக்கு இயேசுவின் தரிசனம் கொடுக்கப்படும். இயேசுவின் தரிசனம் உள்ளவனுக்கு ஆவியானவர் தரிசனம் கொடுக்கப்படும். ஒரு தரிசனமே இல்லாதவனுக்கு ஒரு மண்ணும் கொடுக்கப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும். அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அவனுக்கு தான் ஏற்கனவே பிதா கொடுத்துருக்காரு, நீர் ஏன் கொடுத்தீர்? இருக்கட்டும் அவனுக்கு. சரி, அவருக்கு தான் இயேசுவும் கொடுத்துருக்கார், பிதாவும் கொடுத்துருக்கார், நீர் ஏன் கொடுத்தீர்? கண்டிப்பாக வேணும் அவனுக்கு, அவனுக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்ம தரிசனம்னு சொன்ன உடனே ஆண்டவரே இந்தியாவை குறித்த தரிசனம், அமெரிக்காவை குறித்த தரிசனம் இதெல்லாம் கிடையாது. முதல்ல பார்க்க வேண்டிய தரிசனம் எனக்குள்ள இருக்கிற கோளாறை கண்டுபிடிக்கிற தரிசனம். ஹல்லேலூயா. என் மகனே, உன்னை வெளிநாட்டில் நிற்கிறது போல் பார்க்கிறேன். அதெல்லாம் ரெண்டாவது. உள்நாட்டில் நிற்கிறதுக்கு வழியை பார். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சரியான தரிசனம் உன்னில் உள்ள குறைவை பார்க்கிறது அல்ல, தன்னில் உள்ள குறைவை பார்ப்பது தான் தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான தரிசனம் என்ன தெரியுமா? தன்னை உருவாக்க பயன்படுவது தான் சரியான தரிசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போமானே. அமைத்தோத்தர் பிதா ஏற்கனவே கொடுத்துருக்கார், இயேசுவும் ஏற்கனவே கொடுத்துருக்கார், இவர் கொண்டு மறுபடியும் கொடுக்குறார். அப்போ எனக்கு கோபம் வருதா இல்லையா? ஏற்கனவே எல்லாருக்கும் இவனுக்கு மட்டும் கொடுத்துட்டேன், மற்றவன கோபம் இல்லையா? தோத்தர் இதையும் கொண்டு இவருக்கு கொடுத்துரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஐயா இவனுக்கு அது கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, இவன் கொஞ்சம் 7.5 பிடிச்சவன் பார்த்துக்க, இவனுக்கு சில காரியம் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார். அப்போ அப்படி என்ன தேவை வந்துருச்சுன்னு பார்த்தா இவருக்கு யாருக்குன்னு ஒரு கோளாறு கிடந்திருக்குள்ள. என்னன்னு படிப்போமா? 15ஆம் வசனத்தை படிங்க. 15ஆம் வசனத்தை படிங்க பாப்பா. என்ன சவுண்டே காணும்? நீ எனக்கெல்லாம் பைபிள் படிக்கணும்னா வேறு நிறைய சாப்பிட்டு வரணும். அப்போ சவுண்டாவாச்சு. அப்பொழுது ஆமே தேவன் சுத்தமாக்கினவைகளை என்று 2ஆம் தரம் ஒரு சத்தம். அப்ப இவருக்குள்ள ஒரு கோளாறு கிடந்திருக்கு. ஆண்டவர் எதெல்லாம் சரியுங்கானோ இதெல்லாம் அவன்லாம் தப்புன்றான். கவனிப்பா, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு கோளாறு கிடக்கனே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே இது சரி, மகனே இது சரி, இது சுத்தம், இது அழகு அப்படிங்கிறார். இவர் சொல்ல, நோ இது தீட்டு, இது சரிப்படாது. அப்ப இந்த மனுஷன் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? அவருடைய பார்வை வேற, இவருடைய பார்வை வேற. ஆனா இவர் என்ன கேட்கிறார்? இந்தியாவை எனக்கு தான். ஆண்டவர் பைய காப்பார், தந்தா என்ன பண்ணுவான்? எல்லாம் கூறுபட்டி விற்கெல்லாம் செய்வா நீ. அல்லேலூயா. உன்னுடைய எண்ணம் தேவனுடைய எண்ணத்தோடு ஒத்து போகல. உன் நினைவுகளுக்கும் என் நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கே. உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள். ஏன் நான் சுத்தம்னு சொல்லுத, நீ என்ன சொல்லுதா? தீட்டுன்னு சொல்றா. நான் நல்லதுன்னு சொல்லுத, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரியில்லைன்றப்ப. நான் பரிசுத்தமானு சொல்றேன், இவன் கள்ளப்பைன்னு நீ சொல்லுத. நான் சரின்னு சொல்றத நீ தப்புன்ற, நீ நான் தப்புன்னு சொல்றத நீ சரின்ற. இது சரிப்படாது. இவனை தரிசனத்துக்குள்ள நடத்திட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளை நான் அறிவதற்கு எனக்கு தரிசனம் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொல்ல வார்த்தை சரியாப்படுதானே? ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளை நான் அறியலைன்னா இந்த பூமியில் என் ஊழியத்தை சாதிக்க முடியாதுனே, முடியவே முடியாது. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவருடைய பார்வைக்கும் என் பார்வைக்கும் நிறைய வித்தியாசம்னே. ஆண்டவருடைய பார்வைக்கும் என் பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம். நான் என்னுடைய 28 ஆண்டுகால சபை ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் நினைப்பேன் இவனுக்கெல்லாம் ஊழியமே கொடுக்கப்படாது அப்படின்ப. நான் என்னுடைய சபையில் நான் கவனிக்கிறது, விசுவாசிகளை ஊழியத்திற்கு உருவாக்கி அவர்களை பழக்குவித்து அவர்களை கொண்டு ஊழியம் செய்கிறவன். ஏறத்தாழ இந்த ஆண்டில் 206 பேர் என்னுடைய சபையில் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள், ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய தரிசனம். நான் மனசில் நினைப்போம்னே, செத்தாலும் இந்த பயிலுக்கு ஊழியமே கொடுக்கப்படாது அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். நான் தேவ சமூகத்தில் ஜோமனம்மா கரெக்டாக பேரை அவன் பேரை தான் சொல்லுவான். போன வருஷம் இவன் சேட்டை பண்ணியிருப்பான் பார்த்துக்க. நான் மனசில் நினச்சிருப்பேன், செத்தாலும் சரி இந்த பயலை கொல்லுவனே தவிர
ஊழியமே கொடுக்க மாட்டேன். இப்படி மனசில் நினச்சிட்டு தான் போய் ஆண்டவரே இப்படி தான் நினைப்பேன், ஆண்டவரே இவனையும் தவிர தோத்திர வேற எல்லாருக்கும் ஊழியத்தை கொடுங்கப்பா, என்னால் இவனை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுமையோடு போய் ஜோமனை இருந்தா முத வார்த்தை வரும், அவன் பேரை எழுதும்பார். இப்போ என்னுடைய மாம்சம் சொல்லுது இவன் கள்ள பயங்குது, அவர் சொல்லுதார் இவன் நல்ல பயங்குறான். நான் நிறைய இடத்துல என்னுடைய சுய சிந்தனையில் அவருக்கு முன்னால் நிற்க முடியாமல் போயிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் தேர மாட்டார்கள், இவர்கள் பயனுள்ளவர்கள் ஆக மாட்டார்கள்னு நான் நினைச்ச பலரும் இன்னைக்கு தேசத்தில் பிரகாசிக்கிறத நான் பார்க்குறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பந்தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த தரிசனம் எனக்கு தர வேண்டியது இருக்கு. சில நேரத்தில் ஆண்டவர் பார்க்கிற மாதிரி என்னால் பார்க்க, ஆண்டவர் யோசிக்கிற மாதிரி என்னால் யோசிக்க, ஆண்டவர் நேசிக்கிறது மாதிரி நேசிக்க என்னால், ஆண்டவர் வெறுக்கிற மாதிரி என்னால் வெறுக்க, ஆண்டவர் புரிகிறது மாதிரி புரிய என்னால். அப்போ அவருடைய ஊழியத்தை நான் இந்த பூமியில செய்யணும்னா அவருடைய வெறுப்புகளை அறிகிற தரிசனம் எனக்கு இருந்தாத்தே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேனே, இதே ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருந்துச்சு? சாமுவேல் இடத்துல இருந்துச்சுலாமா? சாமுவேல் இடத்துல இருந்துச்சு. என்ன சொல்றார்? எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஒன் பை யாரு? தாவீது அபிஷேகம் பண்ற நேரத்தில். இப்போ யார் வந்து முன்னால நிற்கிறார்? தாவீது வந்து முன்னாடி நிற்கிறார். இவர் கையில் என்ன இருக்கு? இவர் கையில் என்ன இருக்கு? அபிஷேக தைலம் இருக்கு. யார் அபிஷேகம் பண்ணணுமோ அந்த மனுஷன் முன்னால வந்து நிற்கிறான். ஆனால் இவருடைய கை, இவருடைய மனம் அபிஷேகம் பண்ண மறுக்குதா இல்லையா? வரலையானே. அபினதாப் போறான். இவர் உடனே சாரி அவனுக்கு பேருனே அபினதாப் தானோ? அவன் அண்ணன் பேருனே எலியாப் தானே? எலியாப் போறான். ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவர் எந்திரிச்சிட்டார். தம்பி தலையை காமின். உடனே ஆண்டவர் சொன்ன அறிவட்ட பேல போய் உட்கார. அவன் சைஸையும் பெருசையும் பார்த்துக்கிட்டு கொண்டு ஊத்த போயாச்சனே, இவனாத்தான் இருப்பான். ஏன் 3/4 கிலோவுக்கு இருக்காம்ல அப்படி. அப்போ ஆண்டவர் பார்க்குறார். இப்போ தாவீது வந்து முன்னால் நிற்கிறான். இவனுக்கு கொடுக்க மாட்டேன். யாருக்கு? தாவீது வந்து என்ன செய்யிருக்கார்? யாரை அபிஷேகம் பண்ணணுமோ அவன் எங்கே நிற்கான்? முன்னாடி நிற்கிறான். ஆனால் என் கையை என்ன செய்ய மாட்டேங்கி வரமாட்டேங்கி. ஏன்? சைஸை பார்த்தா தெரில, கலரை பார்த்தாலும் என்ன ரூபம், அழகான ரூபம், வெளுன்னு இருந்திருக்கான் பண்ணிவிட்டி மாதிரி. தோத்திரம் பார்த்தான். 17 வயசு. இந்த பயலை அபிஷேகம் பண்ணி நாட நாசமான் பண்ணவா? கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். தோத்திரம் கை மறுக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நீ மூத்த பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். எந்திரிச்சு வை தலையில் அபிஷேகத்தை. ஆண்டவர் தேர்வு செய்கிறவனை அடையாளம் காண இவருக்கு முடிஞ்சுதான் முடியலையா? முடியலை இல்லைனே. அப்போ யாருக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய வெறுப்புகளை அறிகிற தரிசனம் எனக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். இப்போ சொல்லுங்க, தரிசனம் வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? ஆண்டவருடைய வெறுப்புகளை இந்த உலகத்தில் சரியா அறியாம நாம எதையும் சாதிக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை கிருபை தார். சொல்லுங்க கிருபை தார். நீங்க இப்ப சொல்லுகிறது தான் இனி நடக்க போறது. இனி கிருபை தாரும். சொல்லுங்க கிருபை தார். சொல்லுங்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எனக்கு தரிசனம் வேணும் ஆண்டவரே. அநேக இடத்துல உங்க வெறுப்பை என்னால் அறிய, நீர் விரும்புறதை செய்ய என்னால் முடியலை. நீர் விரும்பாததை சில நேரத்தில் செய்ய வேண்டியது எனக்கு. அது உம்முடைய வெறுப்புகளை அறிய எனக்கு கிருபை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்க வலது கருத்தை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வலது கருத்தை அப்படியே உயர்த்துக்கொள்ள பாருங்களா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படியே வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே தோத்திரம் தரிசனம் உள்ளவனாக்கும், தரிசனம் உள்ளவனாக்கும், தரிசனம் உள்ளவனாக்கும். சரி, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி 2 வசனத்தை படிக்கணும். 19-20 வசனங்கள். 19-20 வசனங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர்கள் உன்னை என்ன செய்கிறார்கள்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, அதை தொடர்ந்து படி தங்கச்சி. நீ எழும்பி
இறங்கி கொஞ்சமும் சந்தேகப்படாம ஆமை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. தரிசனம் வேணுமா வேண்டாமா? தரிசனம் வேணுமா இல்லையா? வேணும் தானே. அப்போ ஏற்கனவே எதுக்கு வேணும்னா ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளை சொல்லுங்க. விருப்பு வெறுப்புகளை. சரி, இந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க. சந்தேகம்தான். என்னது? வெளிப்பாடு யாருடையது? ஆனால் இங்கே என்ன கண்டிஷன்? கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்குள்ள என்ன கிடக்கு? அல்ல, இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லை எனக்கா தோணுதா? இது ஆவியானவர் பேசுகிறாரா இல்லை எனக்குள்ள தோணுதா? இப்போ நிறைய நேரங்களில் என்னை செயல்பட விடாதது என்ன தெரியுமானே? எனக்குள் எழும்புகிற சந்தேகம். சில மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். மேடையில் நிற்கும் பொழுது சில வார்த்தை வருது. அப்போ உங்களுக்குள்ள ஏற்படுகிற சந்தேகம் என்ன தெரியுமா? இது கர்த்தர் பேசுகிறதா நான் பேசுகிறதாங்கிறது. சிலருக்குள்ள தேவ கிருபை இருக்குது, தேவன் வார்த்தைகளை கொடுக்குறார், ஆனால் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்? இது நான் பேசுகிறேன்னா இல்லை கர்த்தர் பேசுகிறாராங்கிறது. அந்த காலத்தில் இருந்தே அநேகருக்குள்ள ஆண்டவர் அழைத்து நடந்த நேரங்களில் சந்தேகங்கள் மனதிற்குள்ளே வந்திருக்கிறது. அப்போ எனக்குள் எழும்புகிற சந்தேகங்களை ஸ்தோத்திர சரி செய்ய வேண்டுமானால் நான் யாராக மாறணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய விருப்பு வெறுப்புகளை நான் அறிய எனக்குள்ள என்ன வேணும்? இரண்டாவது, எனக்குள் எழும்புகிற சந்தேகங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் எனக்குள்ள என்ன வேணும்? கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இதோட நான் முடிச்சிடறேன். இனி இதே வசனத்துக்குள்ள வெளியே எத்தனை பேர் நிற்கிறாங்க? வெளியே எத்தனை பேர் நிற்கிறாங்க? சரி, அந்த வெளியே நிற்கிறவர்கள் யார்? பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுது? அந்த கடைசி வசனத்தை படிங்க. நீங்க 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 இப்ப படிச்ச கடைசி வசனத்தை படி தங்கச்சி. நீ எழும்பி எப்படின்னு அவனுக்கு சந்தேகப்படாமல் எந்த வார்த்தையை சொல்லுங்க? என்னிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டவர்களை அடையாளம் காணணும்னா தரிசனம் எனக்கு வேணும். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் என்கிட்ட வராங்கன்னு, ஆனா தேவன் அனுப்பி வருகிறவன் யார்? இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்துறார்? இவர்களை யார் அனுப்புனா? நான் அனுப்புனேன். உங்களுக்கு சபைக்கு உள்ள மக்கள் வருகிறாங்க. ரெண்டு கூட்டம் இருக்கு. அடையாளம் காண சில தரிசனம் உங்களுக்கு வேணும், சில மனிதர்களை அடையாளம் காணணும். இங்க ரெண்டு கூட்டத்தை நீங்க அடையாளம் காண வேண்டிய இருக்கு. தேவன் அனுப்பி சிலர் வருகிறாங்க. ரெண்டு, தேவை உள்ளவர்களாய் சிலர் வருகிறாங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த மூணு பேர் யார் தெரியுமா? ஒன்று தேவனால் அனுப்பப்பட்டு வருகிறவர்கள். நீங்க நினைக்கலாம், ஏன் கொர்நேலியுல அனுப்புனா? இந்த மூணு பேர் அனுப்புறது யாரு? உண்மையா நீங்க படிச்சா என்ன சொல்லுவீங்க? அனுப்புனது யாரு? கொர்நேலியு. ஆண்டவர் சொல்றார், கொர்நேலியு இல்லையா, நான் அனுப்புனேன்றார். உண்மையிலே அனுப்புனது யாரு? கொர்நேலியு. சில மனிதர்கள் மனிதர்களால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையிலேயே மனிதர்களால் அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல. சில மனிதர்கள் தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள் தான். சில மனிதர்கள் மனிதர்களால் அழைத்து வரப்படுகிறார்கள், ஆனால் உண்மையிலேயே மனிதர்களால் அழைத்து வருகிறப்படுகிறவர்கள் அல்ல, தேவனால் அழைத்து வரப்படுகிறவர்கள். சில மனிதர்களை அடையாளம் காணணும். தேவனால் அனுப்பப்படுகிறவர்களையும் தேவைகளோடு என்னிடத்தில் வருகிறவர்களையும் அடையாளம் காணணும். என் அன்பு ஊழியர்களுக்கு சொல்றேன், இந்த ராத்திரியில் தரிசனம் உள்ளவர்களாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் தேவையை உங்களிடத்தில் சொல்வதற்கு முன்னே அவர்கள் தேவையை அறிகிற கிருபை ஆண்டவர் இந்த ராத்திரியில் நமக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. நான் சொல்றத புரியுறீங்க? நீங்க அவர்கள் உங்களிடத்தில் பேசுகிறதை விட, தேவையை சொல்லுகிறதை விட, அவர்களுடைய தேவையை நீங்கள் சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒன்று, தேவனுடைய விருப்பு வெறுப்பை அறிய. இரண்டாவதாக, எனக்குள் எழும்புகிற சந்தேகத்தை அடக்கி ஆள. மூன்றாவதாக, என்னிடத்தில் வருகிறவர்களை அடையாளம் காண. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ராத்திரி சொல்லுங்க, என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். சொல்லுங்க, என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். நம்முடைய அட்மாஸ்பியர் மாறியாச்சு, உங்களுக்கு தெரியுமா? பழைய உற்சாகம் இப்போ உங்கள்கிட்ட இல்லை. எழுமுங்க, மணி 2. இனி நம்ம யாரா மாறணும்? எதுக்கு? எதுக்கு? நான் சொன்ன பாயிண்ட் அவளையும் சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பு வெறுப்பை அறிய. 2, எனக்குள்ளிருந்து எழும்புகிற சந்தேகம். இதெல்லாம் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. தனி மனிதனுக்குள் எழும்புகிற சந்தேகம் ஆண்டுகள் காத்திருக்க பண்ணும். தனி மனிதனுக்குள் எழும்புகிற சந்தேகம் அடுத்த அடியெடுக்க வைக்காது. தனி மனிதனுக்குள் எழும்புகிற சந்தேகம் தேவனை விட்டு என்னை பிரிக்கும். எல்லாத்துக்கும் நான் விளக்கமா சொல்ல முடியும் உங்களுக்கு. என்னுடைய சந்தேகங்களை எனக்குள் கீழ்ப்படுத்துவதற்கு தரிசனம் வேணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஊர்ல தானா எனக்கு ஊழியம், இல்லை வேற எங்கேயாவது போகணுமா? இந்த சபை வளருமா அல்ல இந்த ஊழியம் வளராதா? இந்த வாழ்க்கை எனக்குரியது தானா அல்லது இந்த வாழ்க்கை எனக்குரியது இல்லையா? இந்த இடத்தில் நான் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா? உங்களுக்குள் எழும்புகிற சந்தேகங்களை கீழ்ப்படுத்தணும்னா நம்ம யாரா மாறணும்? சொல்லுங்க, அல்லேலூயா. 3வதாய் அடையாளம் காணணும். நம்முடைய வாசப்படியில் சிலர் வந்து நிற்கிறாங்க. இதில் தேவையோடு இருக்கிறவன் யார்? தேவனால் அனுப்பப்பட்டவன் யார்? அல்லேலூயா, ஆமென். நான் சொல்ல புரியுதா இல்லையா? தேவையோடு இருக்கிறவனுக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கு வேற, தேவனால் அனுப்பப்பட்டவனுக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கு வேற. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வந்திருக்கிற 3 பேர் ஆமென், தோத்திரம், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் அனுப்பி வச்ச ஒருத்தன் தேவை உள்ளவன். வித்தியாசம் காணணும். அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளை நானும் நீங்களும் யாராகணும்? சொல்லுங்க. ஆமா, இப்ப இவர்கள் எப்ப தரிசனம் அடைந்தார்கள்? இவங்க எப்ப தரிசனம் அடைந்தார்கள்? ஏமா 9ஆம் வசனத்தை மட்டும் ஒன்று போடுங்க ஐயா. இதை மட்டும் ஒன்று நீங்க வாசிச்சிருங்க. இதை மட்டும் வாசிச்சிட்டியன்னா இப்போ நான் உங்களை அனுப்பிடுது. உங்களுக்கு போகணுமோ இல்லையே, எனக்கு போகணும். இதை மட்டும் படிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அவ்வளவுதான் பாஸ்யா. எப்போ இந்த தரிசனம் உண்டாயிற்று? அப்ப நம்ம முதல்ல இவங்களை எதுக்கு நேரா நடத்தணும்? அவ்வளவுதான். இதுல கை வச்சா சுவிட்சா போட்டா அப்புறம் பேனு சுத்திடும். இப்போ இவங்களை எதுக்குள்ள நடத்தணும்? டைரக்டா தரிசனத்துக்கு நடத்தக்கூடாது. தரிசனத்தை டைரக்டா நடத்தக்கூடாது. முதல்ல இவங்களை எதற்குள்ள நடத்தணும்? ஜெபத்துக்குள்ள நடத்தணும். ஜெபம் தானா தரிசனத்துக்குள்ள நடத்தும். டைரக்டா யாரையும் நீங்க எதுக்குள்ள நடத்தக்கூடாது? கிருபை வரங்களுக்குள்ளேயும் தரிசனத்துக்குள்ளேயும் நடத்தக்கூடாது. சில ஆட்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? டைரக்டா வரங்களுக்குள்ள நடத்திடுவாங்க. அவன் கள்ளனா இருக்கிறானா, விபச்சாரக்காரன், இதெல்லாம் மேட்டர் இல்லை. அவனை எதுக்குள்ள நடத்திடுவாங்க? தரிசனத்துக்குள்ள நடத்திடுவான். கடைசியில் பார்க்க வேண்டியதை பார்க்காம பக்கத்து வீட்டு வாசப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் நாசமா போயிடுவான். தரிசனம் கண்டு காணாமல் அழிந்தவர்களை விட கண்டு அழிந்தவர்கள் அதிகம். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, இவர்களை டைரக்டாக எதுக்கு நடத்தப்படாது? தரிசனத்துக்கு நடத்தப்படாது. இவர்களை எதுக்கு நடக்கணும்? இவங்களை கீழே கிச்சனில் சுற்றிட்டு இருக்கிற குரூப்பை பையன் மேல் வீட்டறைக்கு அனுப்பணும். மேல் வீட்டறை கீழே சாப்பாடு, மேலே பாஸ்டிங். அல்லேலூயா. மேலே என்ன இருக்குது? ஜெபம். கீழே பசி, மேலே ஜெபம். கீழே பசி, மேலே ஜெபம். அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம எதுக்குள்ள நடத்தின இவர்களை? ஆண்டவரே, தரிசனத்தை கொண்டு வருகிற மேல் வீட்டறையின் ஜெப அனுபவங்களுக்குள் கர்த்தரின் பிள்ளைகளை கொண்டு வருவீரா? நான் சொல்லுது புரியுதா இல்லையா? பைபிளை எல்லாம் உங்கள் சேரில் வச்சுருங்க. உங்கள் 2 கைகளை என்னை சிரமம் பார்க்காம பக்கத்தில் யாராவது கர்த்தருக்குள் திரையடைந்தவர்கள் இருக்கார்களா? ரைட் லைட் அவனை தட்டி இனியாவது ஒன்று எந்திரிக்கலாம்ல, அப்படி லைட் எழும்புங்க. தூக்கம் எல்லாருக்கும் வரும். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். சரியா? சரி, தப்பாக நினைக்காதீங்க. அப்படி எல்லாம் 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே நீங்கள் உயர்த்தி என்னை தரிசனமுள்ளவனாக்குகிற அந்த மேல் வீட்டறையின் அனுபவங்கள், அந்த ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் பாஸ்ரியா, உங்களால் முடிஞ்சா கை தூக்கி வச்சிருந்தா போதும். என்ன அப்படி முடியலைன்னா உங்க 2 கையை நெஞ்சு மேல வச்சிருங்க, போதும்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீமா ஷாக்காத்தானா கதுனி. என்னுடைய ஜெபம் அதான். தரிசனத்திற்குள்ளே நடத்துகிற அந்த ஜெப அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி என் ஊழியர்களுக்குள்ளே வரட்டும். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலரை தேசத்திலே ஞான திருஷ்டிக்காரர்களாயும் தரிசனம் உள்ளவர்களாயும் தரிசனத்திற்கு நேராய் அநேகரை நடத்துகிறவர்களாயும் இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் உருவாக்க போகிறார். அதற்கு முதலாவதாக முதலாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தரிசனத்திற்கு நேராக என்னை நடத்துகிற ஒரு ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு கணம் கண்களை மூடி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.